உண்டாவதாக. Glory be to holy God's holy name. ஆதியாகமம் Book of Genesis 50ஆம் அதிகாரம் chapter 50 20-21 வாசிக்கலாம். verses 20 and 21. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். But as for you, ye thought evil against me, but God meant it unto good, to bring to pass as it is this day, to save much people alive. Now therefore fear ye not, I will nourish you and your little ones. And he comforted them and spake kindly unto them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இன்றைய மெசேஜ் பராமரிக்கும் தேவன். Today's message is God who nourishes you. தேவன் பல விதங்களில் கிரியை செய்கிறதை நாம் வாழ்க்கையில பார்க்க முடியும். We in our life see God working in various ways. அவைகளில் தன்னை ஒரு விதத்தில் ஜனத்தை சபையை அவர் பராமரிக்கிற தேவன். And one of that is God nourishes his church, his people. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன் தம்முடைய ஜனத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலரை கொண்டும் அவர் பராமரித்திருக்கிறார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Both in the Old Testament and the New Testament the Bible says as to how the Lord has kept on nourishing many saints and the people of God. ஒவ்வொரு பகுதியிலும் போனவர்களும் கடைசியாக அறிக்கையிடுவது தேவன் என்னை பராமரித்தார். People who went through various paths finally confessed, God nourished me. இன்றைக்கு अनेகர் தங்களுடைய வாழ்க்கையில பராமரிப்பற்றவர்களாக அநாதைகளாக பிச்சைக்காரர்களாக கைவிடப்பட்டவர்களாக பல இடங்களில் கிடப்பதை நாம் பார்க்கலாம். Today we see a variety of peoples in variety of situations in which they are forsaken, they are orphans, they are beggars. அநேகர் பாவிகளாக துரோகிகளாக இல்லாவிட்டால் மிகவும் கொடூரமானவர்களாக மாற்றப்பட்டதுக்கு காரணம் அவர்கள் சரியாய் பராமரிக்கப்படவில்லை. Many have turned sinners, treacherous, cruel people and even other wrong paths in their life, all because they are not nourished up in good way. இன்றைக்கு சமுதாயத்தில் குற்றவாளிகள் பெருகி இருப்பதனுடைய காரணம் அவர்கள் அதிகமாக சரியாய் பராமரிக்கப்படாததுதான். Today criminals have increased in the society just because they lack proper nourishment. ஒரு தாய் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சரியாய் பராமரித்தால் அவன் ஓரளவு வளருவான், தெய்வீகமாய் மாறலாம். If a father and mother would nourish up their child well, then they would grow up in a divine way. ஒரு சபை தன்னுடைய ஜனங்களை சரியாய் பராமரித்தால் அந்த சபை மகிமையிலே போய் சேரும். A church, if it would nourish and keep its people well, they would reach the presence of God. ஆட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தேசங்களை சரியாய் பராமரித்தால் தேசம் க்ஷேமத்தை சந்திக்கும். Those who rule, if they nourish their people well, then the land will flourish. ஆனால் நாமோ தேவனால் பராமரிக்கப்படுகிறோம். But we are nourished by God. யோபுவினுடைய வாழ்க்கையில பல பாதைகளில் அவன் கொண்டு செல்லப்பட்டவன். Job was a man who was taken through various paths in his life. வாழ்வில் எவ்வளவு ஏற்றம் உண்டோ அதை அவன் சந்தித்தான். He has met many kinds of paths in his life. எவ்வளவு தாழ்வு இருந்ததோ அதையும் அவன் சந்தித்தான். He met many ups and downs in his life. எவ்வளவு நன்மை இருந்ததோ அதையும் சந்தித்தான். Yes, he had many goodness in his life. எவ்வளவு தீமை அனுபவிக்க கூடாதோ அவ்வளவு தீம் அவன் சந்தித்தான். Enjoyed even much evil which he had not faced yet. ஆனால் இவைகளுக்கு மத்தியில அவனுடைய அறிக்கை என்ன? But amidst all these, what was his confession? யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Job 10 and verse 12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. Thou hast granted me life and favor, and thy visitation hath preserved my spirit. விசிட்டேஷன் இங்கே தமிழ்ல பராமரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said, instead of the word visitation, thy nourishment hath preserved me. ஒரு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்கிறார். God nourishes his children. அங்கே அவன் சில காரியங்களை பேசுகிறான். And here he spoke of various முதலாவது things. நீர் எனக்கு ஜீவனை தந்தீர். Firstly, you have granted me life. இரண்டாவது எனக்கு தயவு பாராட்டினீர். Granted me favor too. மூன்றாவது எனக்கு உம்முடைய பராமரிப்பில் என்னை வைத்துக் கொண்டீர். And thirdly, kept me under thy visitation. மனித வாழ்க்கையில இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அவசியம். In human life, all the three are essential. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய தயவு இல்லை. Everything has life in this world, but not the favor of God. எங்கே தேவனுடைய தயவு இருக்கோ அங்கே தேவனுடைய பராமரிப்பு இருக்கும்.
Where the favor of God is, there is nourishment of God too. தேவனுடைய தயவு இல்லாத இடத்தில் தேவனுடைய பராமரிப்பை நாம் கண்டுபிடிக்க இயலாது. Where there is no favor of God, you cannot see the nourishment from God. முதலாவது தேவன் நமக்கு ஜீவனை தருகிறார். First of all, God grants us life. அது எழுத்தின் பிரகாரமாக பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருப்பதை காண்பிக்கிறது. In a literal sense, it shows we are alive upon this earth. ஆனால் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தது ஒரு ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says it is a life which had saved us. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 John 3:14. நாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு உண்மையான அன்பை கூறுவானானால் அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says we have passed from death unto life because we love the brethren. எப்பொழுது ஒரு மனிதன் ஞானசானம் பெற்று பரிசுத்த ஆவி பெறுகிறானோ அப்பொழுது அவனுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து கொள்ளுகிறது. When a man is water baptized and receives the anointing of Holy Spirit, his life is hid with Christ in God. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 நாம் இதை பார்க்க முடியும். Colossians 3:3 and 4 we see this. அதுக்கு பின்பு அவனுக்கு இயேசுதான் ஜீவனாக மாறுகிறார். After that, Christ himself becomes his life. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? ஜீவன், பரிபூர்ண ஜீவன், அழியாத ஜீவன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வேதத்திலே பார்க்க இயலும். We can see words in the Bible which refer saying life, abundant life, imperishable life. உலகத்தில் உள்ள மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது சாதாரண ஜீவன், உயிர். What is given to the people of this world is ordinary life. அது இருக்கும், எப்போ போகும்னாலும் போய்டும். It will be in them, and when it has to leave, it will leave. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் அப்படிப்பட்டது அல்ல. But the life granted to us is not that. இந்த உலகத்திலேயே நாம் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்ட ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்மை தேவன் கொண்டு வருகிறார். While in this world itself the Lord has passed us from death unto life, the next stage. இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்துக் கொள்ளுகிறார். In this life we are hid with Christ in God. இங்கே யோபு சொல்லுகிறார், எனக்கு அவர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் Job says he had granted not only life to me, எனக்கு தயவையும் பாராட்டினீர். he had granted favor to me. இந்த அறிக்கை எத்தனை பேருக்கு நம்ம செய்ய இயலும்? How many of us have this confession? இந்த உலக வாழ்க்கையில நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. It is true, we have received favor in this worldly life. ஆண்டவருடைய கண்கள்ல ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைச்சதனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியும். It is because a man has received favor in the sight of God, he can be alive. இன்னைக்கு விசுவாசிகள் கூட अनेகர் தேவனுடைய தயவு இல்லாமல் இருக்கிறார்கள். Even today many believers are without the favor of God. अनेக ஊழியர்கள் கூட தேவனுடைய தயவை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். Even many servants of God have lost God's favor. தேவனுடைய தயவு அது ஒரு வித்தியாசமான ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு மனுஷனை கொண்டு போகக்கூடிய சக்தி உள்ளது. God's favor has so much power to lead man into a different dynamic way. நம்முடைய சபையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, If you look into one church, ஒரு சிலர்ல தேவன் கண்டிப்பு காட்டுகிறார், ஒரு சிலர்ல தயவு காட்டுகிறார். To some God is very favorable, to others he is very strict. பார்வோனிடத்தில் கடினமாய் இருந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இரக்கமாய் இருந்தார். God who was hard with Pharaoh was favorable with Israel. நம்மில தயவா இருக்கிறார், நம்மிலிருந்து பின்மாறி போனவர்களிடத்தில் கண்டிப்பா இருக்கிறார். He is favorable with us, but he is hard to the ones who are backslidden. ரோமர் 11:22 பார்க்கும் பொழுது Romans 11:22 we see. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். எப்படி? Behold therefore the goodness and severity of God on them which fell severity, but toward thee goodness, if thou continue in his goodness, otherwise thou hast. ஒரு மனுஷனிடத்துல கண்டிப்பு, ஒரு மனுஷனிடத்துல தயவு. He is severe on one person, favorable to the other. இந்த தயவு இருந்தா பல காரியங்கள் இருக்கு, 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். If we have the favor of God, we can mean 3 things in our life. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு தேவனுடைய தயவு இருக்குங்கறதை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Now we can find out as to how many of us have favor in the sight of God. ஒன்று, இந்த தயவு இருந்தா நீ செல்வமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். One, if you have favor of God, you can have a wealthy life in this world. இரண்டாவது, இந்த தயவு இருந்தா உன்னுடைய வாழ்வு நீடிய வாழ்வா இருக்கும். Secondly, if you have the favor, then you will have long life. இந்த தயவு உனக்குள் நீடித்திருந்தால் நீ எருசலேமுக்கு சீயோனுக்கு வந்து சேருவாய். If God's favor continues, you will reach Jerusalem and Zion. இந்த தயவை வச்சே உன்னுடைய தொடக்கம், வளர்ச்சி, நிறைவு மூணையுமே கண்டுபிடிச்சிடலாம். With this God's favor, you can find your life's beginning, your growth and your end. அப்படினால தான் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய தயவு தேவை. That is why a man needs God's favor. மனுஷ தயவு ஒரு பகுதி தேவைதான், ஆனால்
அது ஒரு பூர்ணத்தை கொண்டு வராது. இந்த உலகத்துல சில காரியங்களை சாதிக்க நமக்கு உதவும். Human favor is needed. It will not take us to perfection, but it will help us to achieve certain things in this world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷ தயவில் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says Jesus Christ grew in the favor with man. லூக்கா 2 அதிகாரம் 52 வசனத்துல நீங்கள் அதை பார்க்கலாம். Luke 2:52 we see that. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And Jesus increased in wisdom and stature and in favor with God and man. இங்கே பாருங்க, மனுஷ தயவு அவருக்கு தேவைப்பட்டது. Here he needed the favor with man. ஆனால் நான் அந்த தயவை இப்பொழுது சுட்டி காட்டுகிறது இல்லை. I am not pointing out to that favor. தேவ தயவு இருந்தா எல்லா தயவும் சேர்ந்து கூட வந்துகிட்டே இருக்கும். If God's favor is there, everything will be added to us. தேவனுடைய தயவு இல்லன்னு சொன்னா ஒண்ணுமே நம்ம கூட வராது. If God's favor is not, then nothing will come into us. நான் போன வாரம் கூட இங்கே சொன்னேன். Last week I told. அதாவது ஒரு வீட்டு வாசல்ல 3 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. There were 3 people standing at the doorstep. ஒன்று ஆசீர்வாதம், one blessing, ஒன்று ஜெயம், other victory, மற்றொன்று கருணை, தயவு, கிருபை. the other favor or grace. அப்ப அந்த வீட்டுக்காரம்மா வந்து வெளியே எட்டி பார்த்துச்சு. The woman of that house, she went peeped out. அப்ப பார்த்தா ஒன்னு ஆசீர்வாதம் நிக்குது, ஒன்னு ஜெயம் நிக்குது, ஒன்னு கிருபை, கருணை, தயவு நிக்குது. She saw 3 personalities standing outside, one blessing, other victory, other favor or grace. எங்கள யாரையாவது ஒரு ஆளை கூப்பிடுங்க, நாங்க உங்க வீட்ல வந்து தங்குறோம்னு சொல்லுது. Invite one of us and one of us will come inside to stay with you. இந்த வாரம் அவ உள்ள ஓடிட்டா. And soon she ran inside. உள்ள போய் புருஷன்ட்ட சொன்னா, இப்படி 3 பேர் நிக்கறாங்க, யாரை உள்ள கூப்பிடுறது, ஒரு ஆளை கூப்பிடுங்க, ஒரு ஆள் உள்ள வருவான்னு சொல்றாங்க. She asked her husband, 3 are standing outside, whom should I call in? நீங்க யாரை கூப்பிடுவீங்க? Whom would you invite? காசே தான் கடவுள், அதனால அவரை தான் பிளெஸிங்கை தான் கூப்பிடணுங்கிறீங்களா? You think money is God, therefore we will invite blessing? இல்ல பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், ஜெயம் தான் நமக்கு முக்கியம்னு சொல்றீங்களா? Or do you say money will be today and tomorrow, but we need the victory? அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, ஆசீர்வாதத்தை கூப்பிட்டுருவோங்க அப்படின்னு சொல்லிச்சு. The mother said, shall we call in the blessing? புருஷன் சொன்னாரு, இல்ல திடீர்னு ஆசீர்வாதம் புடிங்கிட்டு போனாலும் போயிடும், நமக்கு எப்பொழுதும் ஜெயிக்கணும், அதுதான் தேவை, தோத்து போக கூடாதுன்னு சொன்னார். Husband said, the blessing may come and go, but let us have the victory இவங்க ரெண்டு always. பேசுறத பார்த்து மகள் ஓடி வந்தா. Soon the son came in with their அப்ப conversation. அவ சொன்னா, வெற்றியும் நிலைத்திருக்காது, He said, both these- ஆசீர்வாதமும் நிலைச்சிருக்காது, எது மட்டும் தான் நிலைச்சிருக்கும்? கிருபை மட்டும் தாங்க நிலைச்சிருக்கும், அதனால போய் கிருபையை மட்டும் கூப்பிடுங்க உள்ள, அது போதும்னு சொன்னா. See, blessing and victory will not abide forever, but the grace or the favor of God will abide. Therefore, call in that favor. வெளியே போய் என்ன செஞ்சாங்க? முதல்ல உள்ள கண்டிஷன் என்னது? எங்கள ஒரு ஆளை கூப்பிடலாம். The first condition is call in one of us. அதனால இவங்க போய் கடைசில போய் அந்த கிருபை, அந்த கருணை, அந்த தயவை நீங்க மட்டும் உள்ள வாங்கன்னு சொன்னாங்க. Therefore, the woman of that house, she went in and invited that favor, that grace of God come in. கிருபை உள்ள வந்த உடனே When grace came in, பின்னாலேயே ஆசீர்வாதமும் அதுக்கு பின்னாலேயே ஜெயமும் சேர்ந்து உள்ள வந்துடுச்சு. soon followed blessing and victory with grace. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு ஆள் தானே வருவேன்னு சொன்னீங்க, இப்ப 3 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்க, அது எப்படி? Then she said, you said one of you will come in, but now all the 3 are coming. ஆசீர்வாதத்தை நீ கேட்டிருந்தீன்னா ஆசீர்வாதம் மட்டும் தான் உள்ள வரும். If you ask for blessing, only blessing will come in. ஜெயத்தை மட்டும் கேட்டீங்கன்னா ஜெயம் மட்டும் தான் உள்ள வரும். If you ask for victory, only victory will come ஆனா in. கிருபையை கேட்டதுனால கிருபைக்கு பின்னாலதான் யார் போயாகணும்? கிருபைக்கு பின்னாலதான் ஆசீர்வாதமும் ஜெயமும் அது வந்து ட்ரெயின் மாதிரி எழுதிக்கிட்டே போக வேண்டியதான், கூட கட்டாயம் போகணும். But now because you have invited grace, compulsorily this blessing and victory சாலமோன் will கேட்டான் come in. ஞானம், Solomon asked for wisdom. அதுக்கு கேட்காத ஐஸ்வர்யம் மகிமை எல்லாம் சேர்ந்து எது பின்னாலே போயிடுச்சு? ஞானத்துக்கு பின்னால எது போச்சு? ஆண்டவரே சொல்றாரு, நீ ஞானத்தை கேட்டபடினால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் என்ன செய்தேன்? கொடுத்தேன். But the Lord said, because you have asked for wisdom, I have given you riches தேவனுடைய and honor. தயவு உன்னுடைய வாழ்வில் இருந்தால் அதோடு சேர்ந்து தேவனுடைய பராமரிப்பு உனக்கு வந்துரும். If you have the favor of God in your life, you will have the visitation or the nourishment of God in your life. நெகேமியா 9:25 சொல்லுகிறது, Turning to Nehemiah chapter 9 and verse ஆண்டவருடைய 25. தயவு இருந்தால் உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? If the favor of God is, how is your life? அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And they took strong cities and a fat land and possessed houses full of all goods
wells digged, vineyards and oliveyards, and fruit trees in abundance. So they did eat and were filled and became fat and delighted themselves in thy great goodness. எப்படி இருக்கும் பாருங்க, உம்முடைய பெரிய தயவினால் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தார்கள். See how they lived in the great goodness of God. அதனால தான் யோபு சொல்கிறான், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவு பாராட்டினீர். ஆனபடினால என் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று, எனக்கு கண்மலையிலிருந்து எண்ணெய் வந்தது. That's why Job said, because thou hast granted me life and favor, thy visitation hath preserved my spirit, and oil came out of the rock. என் கால்களை நான் நெய்யினால் கழுவினேன். Yes, I have washed my feet with butter. எந்த அளவு அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்ததுன்னு நீங்க பாருங்க. See to what extent blessing peeped into his life. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 9 and verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு இருந்தா அவனுடைய வாழ்க்கை நீடித்திருக்கும். If a man has favor in his life, then his life will be long enough. அவன் தடுமாற மாட்டான், He will not stumble. பின்மாற மாட்டான். He will not backslide. சபையில அவனுடைய வாழ்க்கை நீடித்த வாழ்க்கையா இருக்கும். And he will have prolonged life. எஸ்றா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Ezra 7 and verse 9. எஸ்றா 7:9 சொல்லி இருக்கிறது, அவருடைய தயமுள்ள கரம் இருந்தபடியினால் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். For upon the first day of the first month began he go up to Babylon, and on the first day of the 5th month came to Jerusalem, according to the good hand of his God upon him. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் உன்னோடும் உன்னுடைய பிள்ளைகளோடும் உன் சந்ததியோடும் இருக்குமானால் நீ எருசலேம் வந்து சேருவாய். If the favorable hand of God is with you, with your children and your family, you will reach Jerusalem. ஒரு ஊழியனோடு தேவனுடைய கரம் கூட இருந்தால் அவன் சீயோன் வந்து சேருவாய். If the hand of God is with the servant of God, he will reach Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே தேவனுடைய பராமரிப்பை நாம் பார்க்கிறோம். Here we see the nourishment of God. இன்றைக்கு இந்த பராமரிப்பு இல்லாதபடியால் தான் அநாத இல்லங்கள் உண்டாகிறது. Today it is because there is no proper nourishment. There are orphanages. முதியோர்களை பராமரிக்க பிள்ளைகள் இல்ல. There are old age homes, no nourishment from children. அப்படி பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளா இல்ல. And even if they have children, they are not children. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. இன்னைக்கு கைவிடப்பட்ட ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. Today how many people are forsaken? வியாதி அதிகமானா கைவிடப்பட்டிருக்காங்க. They are forsaken because of their sickness. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது In the Bible we see. முதலாம் சாமுவேல்ல நான் பார்க்கும் பொழுது Reading first Samuel. வேதம் சொல்லுகிறது, ஒரு அமலேக்கியனை இல்லாவிட்டால் ஒரு எகிப்தியனை ஒரு அமலேக்கியன் கைவிட்டான் என்று சொல்லி இருக்கிறது. The word of God says as to how the Amalekite forsook an Egyptian. ஒரு யுத்தத்தை முடித்து தாவீது திரும்பி வரும் பொழுது தேசம் சுட்டெரிக்கப்பட்டு போய்விட்டது. After the battle, when David returned, he saw the city being burned. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். First Samuel chapter 9 we see. 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். Verse 13. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். And David said unto him, To whom belongest thou, and whence art thou? And he said, I am a young man of Egypt, servant to an Amalekite, and my master left me because 3 days ago I fell sick. எப்படி? நான் வியாதிப்பட்டேன், என் எஜமான் என்னை கைவிட்டான். 30 and 13, I was sick and my master forsaken me. இன்னைக்கு अनेகர் வியாதிப்பட்ட பொழுது சமுதாயம் குடும்பம் அவர்களை கைவிடுகிறது. Today when many fall sick, their society and their family rejects them. தம் பிள்ளைகள் நல்லா இல்லைன்னா பெற்றோர்கள் கைவிட்டுறாங்க. Even their parents are forsaken by their children. இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ரொம்ப நடக்குது. Today there are lots of happenings like that in the world. பராமரிப்பற்ற மனிதர்கள், பராமரிப்பற்ற மிருகங்கள், பராமரிப்பற்ற ஜனங்கள், பராமரிப்பற்ற தேசங்கள், இப்படி எவ்வளவோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். The land and the people and so many things which are being left forsaken. இன்னைக்கு பெற்றோர்கள் अनेக பிள்ளைகளுக்கு பெரிய பாரமா இருக்காங்க. Today parents are a great burden to the children. ஒரே ஒரு பிள்ளையை பெத்துட்டு அந்த பிள்ளையும் இல்லன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை இவங்க அனாதையா மாறிடுறாங்க. They have begotten one child and finally when the child rejects them, they become orphans. அதனால 4-5 பிள்ளைகளை பெத்துட்டா 4-5 பிள்ளைகளும் சண்டை போட்டு நீ 4 மாசம் பாரு, நீ 1.5 மாசம் பாரு, நீ தானே சொத்து அதிகமா வாங்கியிருக்கேன்னு சொல்லி இதுல நாய் மாதிரி இவங்களை விரட்டல பராமரிப்பே இல்லாம போயிடுது. Having begotten 4 or 5 because they chase them like a dog, finally they lose the nourishment. உண்மைதானே?
Is it not true? இன்னைக்கு உலகத்துல அப்படித்தான் இருக்கு. It is like that in the world today. அநேக இடங்கள்ல பெற்றோர்கள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்கள், பிள்ளைகள் பராமரிக்கப்படாமல் கிடக்கிறார்கள். In many places the parents are left without nourishment and even the children. ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து தன்னுடைய அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கறான். In one place a son left his father in the old age home. ஒரு ஃாதர் ஆர்சி ஃாதர்ட்ட கொண்டு போய் பிள்ளைய அப்பாவை விடுறான். He left his father to a reverend in an RC. அவருக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டிடுறான், மாசம் மாசம் நான் வந்து கட்டிடுறேன்னு சொல்றான். Gave him the fee for the food and he said I will pay it every month. எல்லாம் பே பண்ணி வெளிய வர்றான். Finally he came out. வெளிய வரும்போது வைஃப் ஃபோன் பண்றா. And soon the wife came out. என்னங்க உங்க அப்பாவை செட்டில் பண்ணிட்டீங்களா? Did you settle your father, she asked. எப்படி ஃபங்க்ஷனுக்குலாம் வருவாரா வர மாட்டாரா? வர வேண்டாம், அவருக்கு சுகர் ஒத்து வராது, அங்கேயே இருக்கட்டும். Will he come for the functions or not? Let him not come because he is sick. இந்த நேரத்துல அந்த ஃாதர் வராரு. At this time the reverend came in. நீங்க பாத்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, You would have read about this and heard about this. அந்த ஆர்சி ஃாதர் வராரு. That RC reverend he came in. இவன் போய் சூட்கேஸை கார்ல இருந்து எடுத்துட்டு வரான், அப்பா சூட்கேஸை செட்டில்மென்ட் பண்ணிட்டு. And he after settling his father is bringing in the suitcase. இப்ப அப்பா உள்ள விடணும், அப்பாவை கொண்டு போய் உள்ள விடணும். Now he has to leave his father இந்த inside. கேப்ல பாத்தீங்கன்னா ஃாதரும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. Within this period interval the father and the reverend were talking. அவன் வந்து கேட்டான். And he asked. ஃாதர்ட்ட கேக்குறான். He asked the அப்பாட்ட reverend. சூட்கேஸ் கொடுத்தவனே அவர் உள்ள போயிட்டாரு. And that father went in with the suitcase. அப்ப ஃாதர்ட்ட கேக்குறான், எங்க அப்பாவை ஏற்கனவே தெரியுமா? He asked his reverend, do you know my father already? எப்படி உங்களுக்கு ஒரு பழக்கம்? How are you familiar with him? உங்க அப்பா சொல்ல கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா நான் சொல்றேன் தம்பி. Your father said don't say, but let me tell you. சொல்லுங்க அண்ணா. Tell me. 30 வருஷத்துக்கு முன்னால அவருக்கு தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இதே அநாத ஆசிரமத்துல வந்து ஒரு பிள்ளை எடுத்துட்டு போனாரு. அந்த பிள்ளை தான் நீ. உன்னை அநாதைய வளர்த்தாரு. இப்ப என்ன வந்திருக்க? உங்க அப்பாவை அநாதையா கொண்டு வந்து எங்க விட்டு போற? இங்க விட்டு போறேன்னு. அப்பதான் அவன் பேய் அறைஞ்ச மாதிரி நின்னான். 30 years ago, because your father had no child, he took a child from this orphanage, and now you have made your father an orphan and left him here and gone away. நம்முடைய பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்கு? See how it is, how are you nourished? உங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்கிறீங்களா? Do you nourish your parents? இன்னைக்கு பராமரிப்பற்ற ஒரு தன்மை இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பராமரிப்பார். அதுதான் இன்னைக்கு சொல்ல வர்றாரு. Today there is a stage when people are forsaken, but fear not, God is there to nourish. ஆதியாகமம் 50:21 நாம் வாசித்த அந்த வேத பகுதி சகோதரர்கள் ஒரு பயத்துல இருந்த ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை வருகிறது. That part of the portion we read in Genesis 50:21, there is a word to the brethren who feared. ஆதியாகமம் 50:21 அவன் சொல்றான், நான் உங்களை பராமரிப்பேன். And here in 21 he says, I'll nourish you. ஏன் அவன் பராமரிப்பேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்றான்? Why does he promise to nourish them? அவங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் இப்ப பயங்கரமான ஒரு பயம். There was a terrible fear gripping the brethren. ஏன்னா இவங்க ஒரு காலத்துல இவனை குழியில போட்டவங்க. Because they had once cast his brother into the pit. இவனை கொன்றணும்னு முடிவு பண்ணவங்க. Once decided to kill him. இவன் தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம்னு சேலஞ்ச் பண்ணவங்க. Once challenged to whether the fulfillment of dream will be. இவனை கொண்டு போய் வித்து காசு எடுத்துக்கிட்டவங்க. Once sold him and got the money. இதை விட பெரிய பியூட்டி என்னன்னா செத்து போயிட்டான்னு ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை சிந்தி அதை கொண்டு போய் தகப்பன்ட்ட கொடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. And the other beauty in this they finally tore a beast and sprinkled the blood upon his breast. எல்லாவற்றுக்கும் மேலாக தாங்க செய்த தவற 10 பேரும் ஒருத்தன் கூட வெளியே சொல்லாம ரகசியத்தை காத்துக்கொண்டவர். Above all they had preserved the secret, not telling the mystery to anyone else. எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. Just look at the situation. இப்போ சூழ்நிலை கர்த்தர் மாற்ற வைத்தார். Now the Lord has changed the situation. இப்போ அவனே எஜமானாய் மாறுகிறான். He became the master. யாரை எதிர்த்தாங்களோ அவன் எஜமானா மாறுறான். He who was put down became the master. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்ததானே அந்த யாக்கோபு மரித்து விடுகிறார். Now Jacob who was between them died. அன்புக்கு பாலமாக இருந்தவன். And he who was a bridge for love. மன்னிப்புக்கு பாலமாக இருந்தவன். Bridge for forgiveness. குடும்ப இணைப்புக்கு பாலமாக இருந்த யாக்கோபு என்றதான தகப்பன் மரித்து விடுகிறார். Jacob the father who united the family in harmony, he died. இப்போ இவங்களுக்கு ஒரு பயம். Now they were free. ஏதாவது நடந்துருமோ? Whether anything will happen. பழி வாங்கிடுவானோ? Whether they will take the revenge. நம்ம சந்ததியை இல்லாம ஆக்கிடுவானோ? Whether he will make us childless. இது மனிதனுக்குள்ளே வரக்கூடிய இயல்பான ஒரு பயம். Yes, this is a natural, a casual fear among men. அப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில அவர்கள் போனபோது When they went in through the constraining situation. நேரடியாக வந்து அவன்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல. And they had no boldness to come and straightforward speak. ஆனா அப்படினால என்ன செஞ்சாங்க? Therefore what did they do? ஒரு குறிக்கப்பட்ட ஆளை கூப்பிட்டு They called a messenger. அவங்க அவன்கிட்ட ஆளை அனுப்புனாங்க. And sent word with him. நம்முடைய ஒருவேளை
ஏதாவது கோபம் இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. If there be any anger with us, then please forgive. இந்த வார்த்தையை கேட்டபோது அவன் அழுதான். When Joseph heard this, he wept. அப்பதான் அவன் சொன்னான், இல்ல நான் உங்களை பராமரிப்பேன். Then he said, no, but I will nourish you. பிரியமானவர்களே, தேவன் தீமையை நன்மையாய் மாற்ற பண்ணுகிறவர். Beloved, God will turn the evil to good. ஒருவேளை உனக்கு தீமை நடந்திருக்கலாம், அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். Evil may have befallen you, but God will turn it to ஒருவேளை good. நீ மத்தவங்களுக்கு தீமையா செஞ்சிருக்கலாம், கர்த்தர் அதை கூட நன்மையா மாத்தி உன்னை அவங்க சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் அருள் செய்வார். You may have done evil to others, but God will turn it so that others may understand you. நம்ம பகுதியில தப்பு இருக்கே, எப்படி நமக்குள்ள பராமரிப்பை தேவன் கொண்டு வருவார் என்கிற சந்தேகம் உனக்குள்ள எழலாம். You may have the doubt within you, there is wrong in my side, how will God nourish me? யோசேப்புக்கே அவர்களை மன்னித்து பராமரிக்கும் சக்தி இருந்தால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டாரா? If Joseph itself had the power to forgive, why not our God? அவன் சொன்னான், பயப்படாதீர்கள், He said, fear not. உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று பட்சமாய் பேசினான். He said with comforting words, I will nourish you and your little ones. ஏதாவது நடந்துரும், ஏதாவது ஆயிரும், எப்படியோ போய்டுவோம் அப்படின்னு நீ பயப்படவே பயப்படாத. You never fear saying, something will go wrong in my life. உன் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. But every hair of your head has been numbered. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே சம்பவிக்காது. Nothing will happen without God's knowledge. எந்த இடத்திலே நீங்க கனவீனப்பட்டீர்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் கனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Where is the place where you are forsaken? God desires to honor you there. மோசே அந்த எகிப்தை விட்டு ஓடி வந்து விட்டான். Moses ran out of Egypt. அவனை இன்னொரு தேசத்துக்கு ராஜாவா கத்த மாத்தல. But the Lord made him a ruler of not அதே another country. அதே பார்வோனுக்கு முன்னதான் கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். But the Lord honored him before the same Pharaoh. அனபடிலாம் நீங்க அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. Therefore you need not worry about இன்றைக்கு that. தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, The word that God tells you today, என்னுடைய பராமரிப்பு உன் ஆவியை காப்பாற்றும். my nourishment will preserve your என்னுடைய spirit. பராமரிப்பு உன் ஆத்துமாவை காப்பாற்றும். My visitation will preserve your soul. உன்னுடைய ஆவிதான் ரொம்ப முக்கியமானது. Your spirit is important. உன்னுடைய சரீரம் அது மண்ணுக்குரியது. Your body is meant for the உன்னுடைய earth. ஆவி ஆத்துமா விண்ணுக்குரியது. Your spirit and soul is heavenly. உனக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து உன்னை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பார். God will give you a heavenly body, gather you இங்கே into நான் பார்க்கும் glory. பொழுது அவன் சொல்றான், அவரோடு ஆறுதல் சொல்றான், அவங்களோட பட்சமா பேசுறான், உங்களையும் உங்கள் குழந்தையை நான் பராமரிப்பேன். Here Joseph comforted his brethren and said, I will nourish you and your little ones. ஒரு சிலருக்குலாம் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய பாரம் இருக்கு. Some have a great burden regarding your children. அதுக்கு காரணம் அந்த பிள்ளைகள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்ல. Reason being, the children are not under their control. சில பிள்ளைங்க நல்லா படிக்கல. Some do not study சில well. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இல்ல. Some do not have good சில job. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையல. For some their life is not சில set up. பிள்ளைகளுக்கு மன வளர்ச்சி நிறைவா இல்ல. Some are mentally retarded. சில பிள்ளைகளுக்கு சில திறமைகள் இல்ல. Some others do not have talents. அதனால அந்த பிள்ளைகளை குறித்துதான ஒரு பாரம் அநேகருக்கு இருக்கு. Therefore they have a great burden about their இன்னொரு children. விதத்துல ஒரு பயம். This is one kind நம்ம ஒரு of, பெரிய பரிசுத்தவான் இல்லையே. and another side நம்ம they are not a ஆண்டவருக்கு துரோகம் saint. பண்ணிட்டு இருக்கோமே. We have been treacherous to God. ஆண்டவருக்கு விரோதமாய் போய் கொண்டே இருக்கிறோமே. We have gone against God. அதனால தேவன் நம்மளை விட்டுருவாரோ? Will God forsake அப்படி me? அல்ல. It's not like that. யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். God of Joseph is our God. யாக்கோபின் பிள்ளைகளுடைய தேவன் நம்முடைய தேவன். God of Jacob's children is our அந்த இடத்துல God. அவன் சொல்றான், நான் உங்களை பராமரிப்பேன். Here he says, I will nourish you. எல்லாரும் சத்துருவா மாறிட்டாங்க, நீ பயப்படாத. சத்துருவை கர்த்தர் மித்துருவா மாத்துவாரு. Don't fear, everyone is your enemy, but God will change your enemy into friends. மாற்றம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The change is in God's hand. உருவாக்கம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Formation is in God's செயல் hand. தேவனுடைய கையில் இருக்கிறது. The activity is in God's கட்டளை hand. தேவனிடத்தில் இருக்கிறது. And the command is in God's hand. அவர் சொல்ல ஆகும். He says and it is done. அந்தபடினால நீங்க பராமரிப்பற்று போய்டுவீங்க, நீங்க பயப்படாதீங்க. Don't fear, you will lose the நம்ம nourishment. படுத்துக்கிட்டா யாரு கவனிப்பா? பயப்படாத. If I lie down, I fall on my sickbed, who will look after me? ஒரு சிலருக்கு யாரு வந்து அடக்கம் பண்ணும்? செத்துட்ட பிறகு யாரு வந்து அடக்கம் பண்ணா என்ன பண்ணாட்ட என்ன, 2 நாள்ல எப்படியாவது கார்ப்பரேஷனாவது கொண்டு போய் சேர்த்துருவான். Some will say, who will bury me? They are afraid like that. But after you die, whoever may look after your body, God will look to it. கவலை, செத்துட்டா அப்பா கல்லறை ஒட்டி கொண்டு போய் அப்படி அப்பா கூடயே சேர்த்தணும். அங்க அப்பா நாரி போய் கிடக்குறாரு, நீ சேர்ந்து நான் உள்ள போறியா? Some are worried saying, after I die, take me to my father's sepulcher. Father is already gone. நம்ம விசுவாசிகளும் கூட எங்க அம்மா கல்லறையோட ஒட்டி வச்சிருங்க, என் மனைவியினுடைய கல்லறையை ஒட்டி வச்சிருங்க எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷன். Even our believers say, keep me close to my wife when I am buried. But that is all a superstition or tradition. அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படி நினைச்சாங்கன்னா எல்லாரும் எங்கதான் எருசலேம்ல தான் ஜாவணும்.
Had the apostles thought that way, they would die at Jerusalem. அப்படி அல்ல. But it's not like that. ஆண்டவருடைய பராமரிப்புல இருந்தா போதும், எங்கேயாவது வச்சு அழகா உன் ஆவியை காப்பாத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய்டுவார். If you are just under God's nourishment, God will preserve your spirit and take you to heaven. எதை பத்தி நீங்க பாரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. Do not be burdened about anything. ஆனா நீ தேவனுடைய பராமரிப்புல இருக்க வேண்டும். But you need to be under God's nourishment. தேவனுடைய பராமரிப்புல இருந்தீனா உனக்கு ஒண்ணும் குறைவு விடாது. If you are under God's nourishment, you will lack nothing. நீ தேவனுடைய பராமரிப்பை விடும் பொழுதுதான் நீ கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய். But when you are out of God's nourishment, you are forsaken. ஒரு அம்மா திடீர்னு செத்துட்டாங்க. A mother suddenly passed away. அவங்க கொஞ்ச நாள் தான் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. And few days she came to our church. அவங்க வரும்போது நான் ஏஜி சபையில ஞானசானம் எடுத்தேன்னு சொன்னாங்க. When she came, she said, I was baptized in AG church. அப்படியான்னு கேட்டேன். I just asked, is it உடனே so? சார் அந்த ஞானசான சர்டிபிகேட் கையிலேயே வச்சிருக்கு, இந்த ஸ்கூல் சர்டிபிகேட் மாதிரி அது வச்சிருக்கு. Then she has kept the baptism certificate with her. உடனே இந்த பாருங்க நான் ஞானசானம் எடுத்தேன். She showed it saying, I have taken it. ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது செத்துட்டுன்னு சொல்லி நியூஸ் கொடுத்தாங்க. Within 2 weeks we were informed that she passed away. நான் போனா I went. வீடு இல்ல அது. She had no house. ஒரு குவார்டர்ஸ்னுடைய ஒரு வீட்டினுடைய வராண்டால சும்மா அந்த படி ஏறி கேப் இருக்கும், அந்த கேப்ல தான் அவங்க வீடு, அதுல தான் அது தங்கி இருக்கு. She just stayed in a veranda of a quarters. அவருக்கு புருஷன் யாரு, பிள்ளைங்க யாரு, சொந்தங்கள் யாரு ஒண்ணுமே தெரியாது, கிடையாது. No address, nothing, no information about her kith and kin, husband or children. ஒண்ணும் கிடையாது. Nothing. ESI ஆஸ்பத்திரியில யாராவது பராமரிப்பு இல்லாம இருந்தாங்கன்னா இவங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அவங்க வைக்கிற சாப்பாடு மிச்சத்தை இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. If there is anyone without nourishment in the ESI hospital, she would help them and get some aid from them. இப்போ செத்து போயிட்டாங்களா? Now she's passed away. உடனே நமக்கு சொல்லி விட்டாங்க. Soon they said like this. எனக்கு அந்த அம்மாவை ஒரு 3-4 வாரம் தான் தெரியும். I just knew her for a few weeks. அங்க போய் பார்த்தா When I went there, யாருமே பொறுப்பா இல்ல. there is no one responsible. நான் தான் எடுத்தேன். Then I took it. செலவழிச்சது நான் தான். ராஜ மரியாதையா சும்மா கார் வச்சு என்னென்ன செய்யணுமோ அட்டகாசமா செஞ்சோம். அவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்னடா அது 4 வாரம், அது வரைக்கும் அது ஏஜி சர்ச்சுக்கு தான் போச்சு. அது சம்பாதிச்சு வீட்டு வேலை பார்த்து காசு கொடுத்துருந்துச்சு. அந்த ஆளுங்க கூட வந்து நின்னானே தவிர அந்த வீட்டு சம்பளத்துல கூட அவங்க செலவழிக்கிறதுக்கு என்ன செய்யறா, கொடுக்கறதுக்கு யோசிக்கிறா. And I went for her and I spent for her. People thought of giving some, even a little money to spend for her, but I gave her a royal funeral service. ஏன்? Why? கர்த்தர் அந்த தாயை கனம் பண்ண விரும்பினார். Because the Lord wanted to honor that sister. அவங்க தேவனுடைய பராமரிப்புல இருந்தாங்க. She was under God's nourishment. அதனால நீங்க வந்து எதையும் பத்தி நீங்க பாரப்பட கூடாது. Therefore you need not worry about உங்கள anything. அநேகருக்கு இனிமே என்ன நடக்கும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா போயும், பையன் இப்பமே முறைக்கிறானே, விட்டுருவானோ, விட்டா போறான், தெய்வம் இருக்கிறாரு. Many are worried and concerned about your future, whether you'll be forsaken, even if your children will do that, but God will not. அப்படிதானே? Yes, sir. ஆமா, தேவன் என்னை பராமரிப்பார்னு சொல்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கோபத்துல சொல்றீங்களா, துக்கத்துல சொல்றீங்களா? ஆமா, அவன் மூடினாலும் கர்த்தர் பராமரிப்பார்னு சொல்றீங்களா? இல்ல, அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினார். அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றும். He hath granted me life and favor, and his visitation or nourishment shall preserve my spirit. இந்த மெசேஜ் ஏன் இப்படி கர்த்தர் பேசுறாரு? How is God speaking to you நீ like this எந்த today? துரோகியா இருந்தா கூட கர்த்தர் உன்னை பராமரிப்பார்னு சொல்ல வராரு. However treacherous you are, God will nourish you. ஏன்? Why? இங்க பாருங்க, அவனை குழியில தூக்கி போட்டவங்க இவங்கதான். Here these were the people who cast him into the pit. குழியில கல்ல தூக்கி எறிஞ்சது இவங்கதான். They cast him into the pit and broke him down. வித்து 20 வெள்ளிக்காசை வாங்குனது இவங்கதான். They sold him and got 20 pieces of செத்து silver. போனான்னு அனௌன்ஸ் கொடுத்தது இவங்கதான். They announced that he died. அவங்க தகப்பன் உட்கார்ந்து அழும்போது வேடிக்கை பார்த்தது இவங்கதான். It is they who were spectating their father when he mourned. அவங்களையும் கூட யோசேப்பு பராமரித்தான். அதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? உன்னுடைய நிலவரம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்கிறபடினால் தேவன் உன்னை கடைசி வரை பராமரிப்பார். But Joseph nourished even them. That shows that however worse your life may be, when you look unto God, God will nourish you. 2 சாமுவேல் 19 அதிகாரம் 2 Samuel chapter 19. 32 வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 32. தாவீதின் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. We see David's forsaken state. ராஜாவாக இருந்த தாவீது David who was a king. அப்சலோம் எதிர்த்த பொழுது When Absalom resisted him, செருப்பு கூட போடுறதுக்கு டைம் இல்லாம வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு ஆள். he did not even have the time to put
even the sandals. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the word of God says. அவனுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, looking into his life, அவன் செருப்பு வெறுங்காலாய் ஓடி வந்தான். He ran barefooted. அவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தது. He came out of his house with such a constraining situation. அங்கே அவனுக்கு விரோதமாய் அப்சலோம் எழும்பின பொழுது, when Absalom came against him, அவன் வெறுங்காலாய் நடந்து வந்தான். he ran barefooted. அந்த அளவு கைவிடப்பட்டு நெருக்கப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த, அரண்மனையை விட்டு சுகபோகத்தை விட்டு மகிமையான அரசாட்சியை விட்டு ஆட்சியை விட்டு ஓடி வந்தான். To that extent he ran away from his glorious throne, his glorious rule and reign. இரண்டாம் சாமுவேல் 15:30 நீங்க பாத்தீங்கன்னா, தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு தாவீது வாசம். 2 Samuel 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு நீங்க படிச்சு பாருங்க. See what a constraining situation it is. நல்லா இருந்த சூழ்நிலை அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்டது மாதிரி இருந்தது. The good times suddenly were uprooted. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாழ்வு, a great humiliation. அவனுக்கு கனவுலயோ தரிசனத்திலயோ வெளிப்படுத்தலையோ ஒண்ணுமே கிடைக்கல. God did not give him a vision or a revelation either. ஆனா ஒரு ஜட்ஜ்மென்ட் மட்டும் அவனுக்கு ஞாபகத்துல இருந்துச்சு. But he happened to remember a judgment. நீ இந்த காரியத்தை செஞ்சதனால இதெல்லாம் உனக்கு நடக்கும்னு சொல்லி இருந்தார். Because you did all these things will take place. அது இப்போ நடக்கும்னு அவன் யோசிக்கல. But he never thought these things will take place. திடீர்னு எல்லாமே வந்துருச்சு. But suddenly it happened. ஒரு செகண்ட்ல செருப்பு போடுறது கூட நேரம் இல்லாம விட்டு ஓடியே போயிட்டான். In a second he walked away barefooted. ரோடெல்லாம் அழுதான், மலையெல்லாம் அழுதான். அவனுக்கு என்ன பண்ணனும்னு தெரியல, முகத்தை மூடிட்டு அழுதுட்டே போனான். He walked away covering his face all the way barefooted and weeping. ஒரு மனிதனுடைய நிலவரம் எப்படி மாற்றப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்க. Look how the situation of a man suddenly changes. இப்போ அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. Now he could not do anything. கையில சாப்பாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. And nothing for his foodstuff. எங்க போய் என்ன வாங்கி எங்க சாப்பிடுறது? What shall he go do for his food? அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. Do not know what will happen next. இதே போன்ற ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு வந்ததாக பைபிள்ல சொல்லி இருக்கு. And it said in the Bible Jacob had such a situation. யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கின பொழுது, Jacob supplanted his father, got the blessing. ஏசா அவனை கொல்ல எத்தனித்தான். And Esau wanted to kill him. அதனால தாயும் தகப்பனும் அவனை அனுப்பி விட்டார். Therefore his father and mother sent him away. ஹிஸ்டரி என்ன சொல்லுகிறது? What does the history say? அவன் போகும்பொழுது அவனுடைய தாய், when he went, his mother, எங்க அண்ணன் வீட்டுக்கு நீ போய் சேர்ந்துரு. she said, go to my elder brother's house. அது வரைக்கும் உனக்கு தேவைக்கெல்லாம் நான் எல்லாம் தர்றேன். Until then I will give you the providence. ஒரு ஒட்டகம் முழுசும் அவனுக்கு பொருள் ஏத்துனா. A camel full of stuffs. ஒரு கோவேறு கழுதை முழுசும் பொருள் ஏத்துனா. And a thing full of stuffs for his life. எல்லாம் நீ சாப்பிட்டுக்க. You go eat all the way. அங்க போய் இத கூடு. And you go there and give it. நல்லா கனம் பண்ணி வெச்சுக்குவான் எங்க அண்ணன். And they will honor and keep you. எல்லாம் சொல்லி தான் அனுப்புனா. And he was sent away. ஹிஸ்டரி அப்படி சொல்லுகிறது. The history says this. இப்போ என்ன நடந்தது? Now what happened? இத வந்து ஏசாட்ட சொல்லிட்டாங்க. He said it to Esau. அங்க பாரு, அந்த போறான் பாரு உன் தம்பி. See, it was said to him that your brother is going there. ஒரு ஒட்டகம் முழுசும் பொருள் போகுது. A camel full of stuffs. ஒரு கோவேறு கழுதை முழுசும் பொருள் போகுது. One ass full of stuffs. உடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டான். Soon Esau was in tension. விரட்டி போனான். He said, let us chase him. விரட்டி போன உடனே இவன் இறங்கி ஓடியே போயிட்டான். When he pursued, he ran away. அவன் அந்த ஒட்டகம் அந்த கழுதை கோவேறு கழுதை ரெண்டையும் ஃபுல் பொருளோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். And his camel and his ass returned with all its stuff. ஒண்ணுமே கிடையாது. Nothing with him. அதனால தான் வேற வழியே இல்லாம ஒரு கல்லை வச்சு தலைக்கு பதிலா எதை வச்சுக்கிட்டான்? ஒரு கல்லை வச்சிட்டு படுத்து கிடந்தான். Therefore with no other way he had a stone for his pillow to sleep. அவனே அநாதையாய் கிடந்த அவனை கர்த்தர் பராமரிச்சாரா இல்லையா? He who was orphaned, did God nourish him or not? அவன் ஏமாத்துக்காரன் தான். கர்த்தர் அவனை பராமரிச்சாரா இல்லையா? He was a supplanter, did God nourish him or not? உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆனபடியால் உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகள் வந்தாலும் தன்னுடைய பராமரிப்பை விட்டு உன்னை நீக்குவதில்லை. God who called you is faithful. Though there are weaknesses in your life, he will not refrain from nourishing you. ஒரு நிர்பந்தமான நிலவரத்துல இவன் வந்தான். He was in a miserable state. 1 சாமுவேல் 19:32. 2 Samuel 19:32. பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். Now Barsilla was a very aged man, even 80 years old, and he had provided the king of sustenance while he lay at Mahanaim
for he was a very great man. தாவீது மக்னாயிமில் இருக்கும் மட்டும் அவனை ஒரு மனுஷனை வச்சு தெய்வம் பராமரிச்சார். Until David was in Mahanaim, he was provided by a man. பர்சிலாய் என்கிற ஒரு மனுஷனை வச்சு அந்த காட்டுல அந்த வனாந்தரத்துல அருமையாய் அவனை பராமரித்தார். In that wilderness, in that forest, he was beautifully nourished by man Barzillai. உன்னுடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல வனாந்தரம் போல இருக்கலாம். Yes, there may be times when God is with you in your life. ஆனா பைபிள் சொல்லுகிறது சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் தாழ்ச்சியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது. The Bible says the young ones may lack and suffer hunger, but they that seek the Lord shall not want any good கர்த்தர் thing. எப்படி பராமரிச்சார் தெரியுமா? You know how God nourished இந்த him. பர்சிலாய் பராமரிச்சான்னு சொன்னா எப்படி பராமரிச்சான்? How did Barzillai nourish him? நான் தேவனுடைய பராமரிப்பை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to keep the nourishment of God ஒரு before you. சாதாரண பராமரிப்பு கிடையாது. It was no ordinary nourishment. 2 சாமுவேல் 17 28 29. 2 Samuel 17, 28, 29. மெத்தைகளையும் களங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். எப்படி தேவன் எப்படி பராமரிக்கிறார் பாருங்க. See how God nourished him. அவர் சிலுவையில தொங்கினாலும் சரி நீ சிலுவையில தொங்க கூடாது. அவர் ரத்தம் சிந்தினாலும் சரி நீ ரத்தம் சிந்திர கூடாது. உன்னை அழகாய் ட்ரெஸ் பண்ண வச்சு உனக்கு அழகா வீடு கொடுத்து உனக்கு மெத்த கொடுத்து ஸ்ப்ரிங் கட்ல கொடுத்து கொண்டு வராரு. அருமையான கார்ல உன்னை சர்வீஸ் கொண்டு வராரு. ஆனா நீ தான் கரெக்ட் டயத்துக்கு வர மாட்டேங்கிற. He is such a great God who is nourishing you. Even though he is crucified, you should not get onto the cross. Even though he is shedding blood, you should not shed blood. But he gives all kinds of sustenance that he may beautifully keep you up. தன்னுடைய சொந்த பையன் இப்படி வந்துட்டானேன்னு சொல்லி ஒரு பொருள் எடுக்க முடியாம சாப்பாட்டு கூட ஒண்ணு எடுக்க முடியாம செருப்பு போட முடியாத அவசரத்துல வீட்டை விட்டு ஓடி வந்ததான தாவீத அந்த வனாந்தரத்துல அந்த முள்ளு காட்டுல தண்ணி இல்லாத இடத்துல அருமையா மெத்த கொடுத்து தேன் கொடுத்து அழகா பால் கட்டி கொடுத்து வெண்ணெய் கொடுத்து எவ்வளவு அருமையாய் தெய்வம் தன்னுடைய பிள்ளையை போஷிச்சார். This David who fled away from his house because his own son came against him, he who ran away barefooted and weeping all the way with no footstep, the Lord nourished him beautifully with honey and butter and brought beds and basins. நான் வறுமையில இருந்தேன், தரத்தரத்துல இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தேன், எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு தூக்கி கொண்டு வந்து என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். All those who can say I hungered. ரொம்ப லோல இருந்து ஏற்றப்பட்டவங்க மட்டும் சொல்லுங்க. ஒரு சிலர் பிறக்கும் போதே கஷ்டமே தெரியல, அப்படி பிறக்கும் போதே கார்ல பிறந்த கேஸ்லாம் இருக்கு. அந்த அவங்கெல்லாம் கை வைத்து சொல்லல. டவுன்ல இருந்து ஏறினவங்க மட்டும் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த தேவன் உன்னை விட்டுருவாரா? Will this God forsake you? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு பரிசலாவை வச்சு அந்த காட்டுக்குள்ள இவனை மெத்தையில படுக்க வச்சு ஐயோ பிள்ளை வந்து அரண்மனையில எப்படி இருந்தான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு மெத்த கொடுத்து அவனுக்கு வெண்ணெய் கொடுத்து அவனுக்கு தேன் கொடுத்து ஐயோ பசி ஆயிடுவானோ கஷ்டப்பட்டுருவானோ பாருங்க. அந்த தாய் தகப்பனை விட கரிசனையா தேவன் ஒருத்தனை வச்சு செஞ்சாரு. See how God nourished David more than his father and mother, so much that because he left his palace and he was found lonely and the Lord gave him everything he needed. நீங்க உங்கள எத்தனை பேர் இப்படி இருப்பீங்க? How many of you have felt this? நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு அப்படியே பிறந்ததுல இருந்து அப்படியே வளர்த்துட்டு வரோம். அது உங்களை ஒரு டைம் வரும்போது டப்புன்னு எட்டி உரைச்சிட்டு போயிட்டே இருக்கு. We think we should give no difficulty to our children at all, they should not suffer at all, but finally they kick at you and go away. ஒருத்தர் சொன்னார் நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால என் பிள்ளைகளுக்கு கஷ்டமே தெரியக்கூடாதுன்னு வளர்த்திருக்கேன். One man said I suffered a lot in my life, but I have grown up my child, he should know no suffering. That is the mistake. அங்கதான் தவறு நடந்துருச்சு. That is where you gone wrong. பிதாவுக்கு சமமா இருந்தவரை தேவன் எப்படி பிராக்டிஸ் கொடுத்தாரு? இன்னும் டாப்ல ஏத்தி உட்கார வைக்கல, மனுஷர் சாயலாக அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையை சுமக்க வச்சிட்டு தான் திருப்பி கொண்டு வந்தார். He who was equal with God, Father did not lift him up even more, but he brought him to the likeness of men, took the form of a servant and then exalted him. போன வாரம் நீங்க யாராவது பேப்பர் படிச்சீங்கன்னா Last week had you read the newspaper? ஒரு பெரிய கோடீஸ்வரன், A big policeman, ஒரு பெரிய கோடீஸ்வரன், a big multimillionaire. அவனுக்கு 6000 கோடிக்கு சொத்து இருக்கு. He had 6,000 crores of property. அவன் போனஸ் தன்னுடைய கம்பெனில உள்ளவங்களுக்கு 231 கார் கொடுத்திருக்கான்.
And as a bonus to one in the company, he had given so many cars. 231 கார் கொடுத்திருக்கான், 430 flats கொடுத்திருக்கான் ஃப்ரீயா தன்னுடைய கம்பெனில வேலை செய்யறாங்க. 231 cars and 430 flats in free for those who work at his. ஒரே பையன், just one boy, ஃபாரின்ல படிச்சிட்டு வந்தான். had only child who was educated in foreign. அவனை கூப்பிட்டு He called him and said, கம்பெனில நீ இப்போ இன்சார்ஜா உட்காரணும்னா நான் உனக்கு ஒரு ரூட்ல ஒரு செக் வைக்கிறேன்னு சொன்னான். if you sit as a one to manage the company, then I will help you in one route. நீ லண்டன்ல போய் MCA MBA எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்ட, கரெக்ட் தான். You have a good education done in your foreign country, it's good. பட் நீ உட்கார்றதுக்கு முன்னால உனக்கு நான் சில காரியத்துல உன்னை பயிற்சி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். But even before you want to sit in a position, I want to practice you. 7000 ரூபாய் வச்சுக்க. Just keep 7,000. ஒரு இடத்துல ஒரு வாரம் தான் நீ வேலை செய்யணும். You have to work in a place for 1 week. அடுத்த வாரம் இன்னொரு இடத்துக்கு போயிடணும். Then go to the next place. அடுத்த வாரம் இன்னொரு இடத்துக்கு போயிடணும். Then to next place. நீ யாருங்கறத கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது. And you until the end you should not say who you are. உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையான சூழ்நிலை வந்தா எனக்கு கால் பண்ணு. When problem comes to your life, then call me up. அது வரைக்கும் நீ யாருங்கறத நினைக்க கூடாது. நீங்க படிச்சீங்க யாராவது இருக்கீங்களா? பேப்பர்ல இருக்கு. Until then தந்தியில தான் வந்துச்சு. தந்தியில நம்ம வேற எல்லாம் படிச்சு முடிச்சிருவோம். விட்டாம அங்க உள்ள மளிகை கடை விளம்பரம் வரைக்கும் படிச்சிருவோம். we read everything else from the newspaper. அவன் என்ன பண்ணான், தான் பிள்ளையை அனுப்பிட்டான். He sent his child. அந்த பையன் போய் வேலைய பார்த்துன்னு சொல்லல. That boy did not refuse his father. அவன் அந்த 7000 ரூபாய் வாங்கிட்டு குஜராத்ல இருந்து எங்க வந்துட்டான்? கேரளா வந்துட்டான். Getting 7,000, he came from Gujarat to Kerala. வந்தா மலையாளம் தெரியாது. And he did not know Malayalam. வேலை கேட்டா பாஷை தெரியல. Asked for a job, he did not know the language. யாரும் ஷூரிட்டி கொடுக்கலங்கறனால ஒருத்தன் வேலையும் தர மாட்டான். And nobody is giving him the job because no surety for him. அவனும் டைவ் அடிச்சான். And he dived. ஃபாஸ்ட் ஃபுட் கடையில வேலை செஞ்சான். He worked in fast foods. ஹோட்டல்ல வேலை செஞ்சான். Worked in hotels. சில கம்பெனில வேலை செஞ்சான். Worked in companies. ஒரு கடையில வேலை செஞ்சான். Even in a shop. அவன் சொல்றான் 40 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு நாய் படாபாடு. He said, I work like a dog to get just ₹40 a day. கடைசில ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் கூட அவனுக்கு சம்பாதிக்க முடியல. Finally he could not earn even 4,000 a month. திருப்பி ஒரு கம்பெனில போய் கேட்டான். Again he went and asked in a company. அந்த கம்பெனி ஓனர் இவனுடைய முகத்தை பார்த்தா இவன் யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கானே, கொஞ்சம் வெல் செட்டில் உள்ள மூஞ்சிலாம் வித்தியாசம் இருக்க, அதனால இவனுக்கு வேலை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சான். The owner of the company thought of giving him the job because he was looking like a child. அந்த செழிப்பு முகத்துல என்ன செய்யும், கொஞ்சம் தெரியும், நம்மள மாதிரி அழுதுகிட்டே வர மாட்டான் எப்பவுமே. Because he was looking like a child of a prosperous family. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க, நீ ஏமாந்துராத, அவன் யாரோ பாஷையே தெரியாத பையட்ட போய் வேலைகளே கொடுத்துறாத, கம்பெனியை கொடுத்துறாதன்னாங்க. அவனும் கொடுக்கல. Then the friends of the owner said, don't be cheated because you don't know the person at all. இவன் போன் போடுறான், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். And he called up but he did not take a call. எப்படியோ ஒரு 4-5 வாரம் தடுமாறி சமாளிச்சு வீடு போய் சேர்ந்துட்டான். Finally after 4 or 5 weeks he reached his house. வீட்டுக்கு போன பிறகுதான் கம்பெனி கையில கொடுத்தாங்க. எப்படி காசுக்கு மதிப்பு தெரிஞ்சுதா? It is then he said, do you know the value of money? ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? Do you know how people suffer for one meal? இவன் யாரெல்லாம் மீட் பண்ணானோ அவங்க அப்பா ஒரு வைர வியாபாரி. அங்க கம்பெனில இருந்து போன் வந்துச்சு, என் பையனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, தேங்க்ஸ். என் பையனுக்கு சாப்பாடு இல்லாம வாசல்ல நிக்கும்போது சாப்பாடு கொடுத்தீங்க, வேலை கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. நோனிதான் அவன் என்ன யோசிக்கிறான், நம்ம கடையில வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல பாத்திரங்களை உனது யாரு, பெரிய கோடீஸ்வரன். அப்பதான் தெரிஞ்சுது. And in all the companies where he worked, his father thanked them for giving a meal to him, and then they understood who he was. இப்ப நீங்க உங்க பிள்ளைகிட்ட நாங்க அந்த காலத்துல கஷ்டப்பட்டனா தொடங்கிட்டாரியாமா? And you say, we suffered on the other day, and children should not know that. அந்த காலத்துல திருப்பி தொடங்கியாச்சா? ஐயோ இயேசுவே, நான் இப்ப பார்த்து வீட்டுக்குள்ள வந்துட்டேனே. ஏன்னா அவனுக்கு அந்த கஷ்டத்தின் கதையை கேட்கறதுக்கு என்ன இல்ல. இது போலதான் இன்னைக்கு சபையில சிலுவையை பத்தி பேசினா கேட்கறதுக்கு ஆள் இல்ல. That is how there are no people in the church to hear the gospel of the cross. சிலுவையை பத்தி பேசினா கூட அவங்களுக்கு மண்டையில ஏறல. நேத்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணார். And yesterday one person called me up. ஐயா, நான் 17 வருஷமா சிலுவை தரிசனத்துக்காக கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க. 17 years together I am asking for the vision of the cross. Please pray that I may get it. ஏன் சிலுவை காட்சியை தரிசனம் கொடுத்தாதான் அழுவியா? நீ அதை சிந்திச்சாலே அழலானா? கல்லான இருதயம் உடைய மாட்டேங்குது, அதை பார்த்தாதாவது நான் அழுவனான்னு பாக்குறேன்னாரு. ஓஹோ, இவருக்காக இனி ஒரு ட்ரிப் சிலுவையில அவர் தொங்கியே ஆகணும்.
And he said, because my heart is so hard, I should see the vision, only then I can cry. Then I thought Jesus should die once again for this man. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today, what is our state? இன்னைக்கு நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை பராமரிக்கிறார். In whatever state you may be, God nourishes you. ஒரு ஐசுரியவானை போல அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான் என்கிற ஒரே காரணத்துக்காக தாவீதை மெத்த கொடுத்து தேன் கொடுத்து வெண்ணெய் கொடுத்து அப்படியே அவனுக்கு நொறுக்கு திணி மாதிரி பயிர் வறுத்தது வறுக்காதது கையில கொடுத்து அவனை அழகாக கொண்டு வந்தாரு. அதுபோலதான் தேவன் உன்னை பராமரிப்பார், பயப்படாத. Just because God has anointed David, he nourished him so well with honey, beds and butter and everything else, and even so God will do to you. உன் பிள்ளைதான் உன்னை பராமரிக்கணும்னு நினைக்காத. பர்சிலாய் போல ஆட்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. Don't think your children should nourish you, but God has kept people like Barzillai. பர்சிலாய்க்கும் இவனுக்கும் எந்த உறவும் கிடையாது. And Barzillai and David are not related at all. தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு ஆள். But it was a man whom God connected. அதனால புருஷன் பராமரிப்பானா, மனைவி பராமரிப்பாளா, பிள்ளை பராமரிப்பானான்னு பார்க்காத. கர்த்தருக்கு 1000 பிள்ளைங்க இருக்காங்க, யாரையாவது வச்சு உன்னை பராமரிப்பார். Then don't think your family people are not nourishing you, but God can nourish you through anyone else. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Kings 17:9 we read, அங்கே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் பராமரித்தார். Here the Lord nourished a prophet. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். Arise, get thee to Sarephath, which belongs to Sidon, and dwell there. Behold, I have commanded a widow woman there to sustain thee. 3 வருஷம் மழை கிடையாது, பனி கிடையாது. 3.5 years no snow, no rain. பயங்கரமான பஞ்சம். Terrible starvation. கர்த்தர் ஒரு ஆற்று கரையில வைத்து அவனை பராமரிச்சாரு. The Lord nourished him by a brook. இப்ப ஆத்துலயும் தண்ணி கிடையாது. Now no water in the river. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஆண்டவருக்கு தெரியல. And God did not know what to do with him. கடைசில ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத்துக்கு வா. Finally he said, get to Zarephath. அங்க நான் ஒரு ஆளை வச்சு உன்னை நான் பராமரிக்கிறேன். Where I will sustain you. ஏன்னா இவனுக்கு பிள்ளைகளே கிடையாது. Because he had no children. இவன் ஒரு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. And he was a powerful prophet. இவனுக்கு சந்ததி கிடையாது. He had no generation. இவனுக்கு அண்ணன் தம்பி யாரும் அங்கே கிடையாது. And there was none to siblings to him. ஆனா தேவன் இருக்கிறார். But God is there. இவனை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சிருந்தார். And he had kept a man to sustain him. அதுதான் சாரிபாத் விதவை. That was the widow at Zarephath. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think about this. இந்த இடத்துல இந்த சாரிபாத் என்ற இடத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். Bringing him to Zarephath, the Lord nourished him. சாரிபாத் என்று சொன்னால் சுத்திகரித்தல் என்று அர்த்தம். Zarephath means sanctification. சாரிபாத் என்று சொன்னால் சீர்படுத்தப்பட்ட என்று ஒரு அர்த்தம். Zarephath means the one rectified. ஒரு உன்னுடைய வாழ்க்கையில பஞ்சங்கள் ஒரு வறுமை கஷ்டம் இவைகள் வரும் பொழுது நீ ஒரு சுத்திகரிப்புக்குள்ள வந்தா கர்த்தர் உன்னை பராமரிப்பார். When there are problems, starvation and other difficulties in your life, if you sanctify yourself, God will nourish you. குறைவுகள் வரும் பொழுது சுத்திகரிப்பை நாடுங்கள். When there is a lack, then seek after sanctification. இது தேவன் உன்னை சீர்படுத்துகிற இடம் என்பதை உணர்ந்து கொள். Think that it is a place where God rectifies you. தேவன் உன்னை சரிப்படுத்த விரும்புகிற ஒரு டைம். It is a time when God rectifies you. ஆனா தேவன் அதிலேயும் உன்னை பராமரிக்கிறது தான் அவருடைய மைண்ட்ல இருக்கு. But even then God is mindful to nourish you. ஒரு தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியை பாருங்க, ஒரு சாரிபாத் என்ற இடத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் பராமரித்தார். Look, the Lord took this prophet to Zarephath and they nourished him. உன்னுடைய வாழ்வில் தேவன் உன்னை பராமரிக்க வேண்டுமானால் நீ இந்த நாட்களில் ஒரு சுத்திகரிப்பை பயிற்சிவிக்க வேண்டும். Should God sustain you in your life, then practice a sanctification. எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது? There are how many places you faced எந்த இடத்துல தடுமாற்றங்கள் வந்தது? How many places you stumbled? ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பராமரிப்பை அவனுக்கு கொடுக்கிறார். But even there the Lord nourished them. அந்த நடந்தது என்ன தெரியுமா? What happened there? எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால், Because Elijah obeyed the word of God, விதவை எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். the widow obeyed the words of Elijah. கர்த்தர் சொல்றார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. The Lord said, go to Zarephath. உடனே கர்த்தர் சொன்னபடி எலியா புறப்பட்டு போனான். And soon Elijah went as the Lord commanded. எலியா போய் அந்த விதவைட்ட பேசுறா. Elijah went and spoke to the woman. நீ அந்த மாவை வச்சு என்ன செய்ய? You do with this with the flour. நீ இத மாதிரி செஞ்சினா மாவு குறையாது. If you do like this, your flour will not lack. இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால், Because he obeyed the words of God, அந்த பெண் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். that woman obeyed the words of Elijah. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9-10ல பார்க்கும் பொழுது 1 Kings 17:9
9:10. அங்கே எலியா தேவனுடைய வார்த்தையின்படி செய்தான். Elijah did according to the word of God. 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 17 and verse 15. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said அந்த there? விதவை எலியா சொன்னபடி எல்லாம் செய்தார். The widow did according to the words of நீ Elijah. தேவன் சொன்னபடி உன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உன்னை தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தீனா தேவன் உன்னை கடைசி நாட்களில் அருமையாய் பராமரிப்பார். Sanctify, make yourselves holy like the words of God, and then God will beautifully nourish you. அதுதான் தேவனுடைய அழகான திட்டம். That is the beautiful plan of God. தேவன் மைண்ட்ல உன்னை பராமரிக்கிறத பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். God is always concerned about your nourishment. அவர் சிலுவையில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாலும் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பார். Though he was thirsty on the cross, he will quench your அவர் thirst. சிலுவையில வஸ்திரம் இல்லாமல் தொங்கினாலும் உன்னை அழகாக உடுத்துவிப்பார். Though he was stripped on the cross, he will beautifully clothe you. அவர் சிலுவையில விசாரிப்பற்ற நிலவரத்தில் தொங்கினாலும் உன்னை அவர் விசாரிப்பார். Though he was without visitation upon the cross, he will visit and nourish you. தேவனுடைய பராமரிப்பு என்பது ஒரு அருமையான ஒரு அனுபவம். The sustenance of God is a beautiful experience. லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke 10 and 34 we see. அங்கே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணப்படுகிறான். There a man journeyed from Jerusalem to Jericho. அது அவனுடைய வாழ்க்கையில கல்லர் கையில அகப்பட வைத்து விட்டது. And he was stripped among the thieves. அவர்கள் அவனை அடித்து வஸ்திரத்தை உரிந்து அவரை காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் விட்டார்கள். They did beat him, stripped him and left him half dead. ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரம். Pitiable situation. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. This shows backsliding in spiritual life. உங்களில் யாராவது பின்மாற்றத்தில் இருந்தால் இன்றைக்கு தேவனை நோக்கி பாருங்கள். If anyone is in backsliding, look unto God. ஒரு ஆசாரியன் வந்தான். There came a priest அவன் விலகி போனான். and he passed ஒரு away. லேவியன் வந்தான். Levite came. அவனும் கூட விலகி போனான். He passed away. இப்பொழுது ஒரு சமாரியன் Then வருகிறான். came a Samaritan. அவர் இயேசுவுக்கு அடையாளம். He replicates நல்ல Jesus. சமாரியனாக அவர் வந்துகிறார். He came as a good Samaritan. என்ன நடந்தது? What happened? அவன் வேடிக்கை பார்க்கிறது அல்ல. He was not spectator. மனிதர்கள் உன்னுடைய நிலவரத்தை கண்டு வேடிக்கை பார்க்கலாம். Man may look and spectator to you, அது மனுஷீகம். but that's human. ஆனால் தேவனுடைய தெய்வீகம் அப்படிப்பட்டது அல்ல. The divinity of God is not that. பிரமாணம் கூட உன்னை விட்டு விலகி போகும். Law will pass away. ஆசாரியர்கள் கூட உன்னை விட்டு விலகி போவார்கள். Priests may pass away. ஆனால் நல்ல சமாரியன் கர்த்தர் என்ன பண்ணார்? But what did Jesus, the good Samaritan, அவனுக்கு கிட்ட do? வந்தார். He came near. அவனை கண்டார். He saw him, மனதுருகினார். had compassion, கிட்ட வந்தார். went to him, காயம் கட்டினார். bound up his wounds, எண்ணெய் கொடுத்தார். pouring in oil, ராட்சரசம் வார்த்தார். gave him wine. எவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். What a beautiful தன் சுய experience. வாகனத்தில் ஏற்றினார். Set him on his beast, அவனை கொண்டு போய் சத்திரத்துல விட்டு பராமரித்தார். brought him to the inn and took care of him. எப்படி ஒரு நிலவரம் பாருங்க. What a good experience. சுத்தமா ஒண்ணுமில்லாத நிலவரம். half dead. Ultimately half dead. தமிழ்ல குற்றுயிர் இருக்கு, இங்கிலீஷ்ல half dead ன்னு இருக்கு. Half dead. சுத்தமா பாதி உயிர் போயிடுச்சு. Half of his life is gone. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் வந்து Here the Lord came அவனுடைய வேதனைகளை மாற்றி and took away his pain, அவனுக்கு திராட்சரசம் வார்த்து gave him wine, அவனை அழகா தூக்கி கொண்டு போய் and beautifully took him, சத்திரத்துல வைத்து பராமரிக்கிறார். took him to the inn and cared of இது him. எதை காண்பிக்கிறது? What does this show? ஒரு விசுவாசி சபையில் வைத்து பராமரிக்கப்படுவதை காண்பிக்கிறது. A believer nourished in the church. நாம் பாவத்துல கிடக்கும் பொழுது, When I wavered in sin, நாம் தோல்வியில் இருக்கும் பொழுது, when I was in faith, பல வல்லமைகள் நம்மை தாக்கி விட்டது. when various powers attacked us, பல சக்திகள் நம்மை அழித்து விட்டது. many powers destroyed us. ஆனா இயேசு நம்மை தேடி வந்து But Jesus searched for நமக்காக us மனதுருகி and he had நம்மை தூக்கி compassion. எடுத்து இன்றைக்கு சத்திரமாகிய இந்த சபையில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நம்மை கொண்டு வந்து வைத்து இன்னைக்கு அருமையா உபதேசம், சுவிசேஷம், அபிஷேகம், கிருபை, வல்லமை, வெளிப்படுத்தல், தரிசனம், அழைப்பு, மேன்மை இதெல்லாம் கொடுத்து கர்த்தர் சபையில நம்மை பராமரிக்கிறார். Has lifted us, brought us to the inn and taken care of us, bringing us to the inheritance of the saints in light with all of his doctrine and his grace and his favor and everything that we need in our life. யாரும் உன்னை கண்டுக்கலன்னு பயப்படாத, இன்னொருத்தர் வருவார். Don't feel nobody is there for you, but there'll come another நம்ம person. லாஸ்ட் டேஸ்ல என்னமோ ஆயிருமோன்னு நீ பயப்படவே பயப்படாத. Don't fear something will befall you. உன்னுடைய கடைசி நாட்கள் அருமையாக இருக்கும். Your end of your days will be beautiful. ஒரு வீட்ல ஒரு அருமையான சகோதரன் நல்ல போஸ்டிங்ல வேலையில இருந்தார். There was a beautiful good brother in good posting. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். He had 2 daughters. அவர்தான் அந்த சபையில இன்டர்பிரட்டர். He was the interpreter of the church. நல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சார். He was working in a good office. திடீர்னு அவர் வியாதிப்பட்டார். Suddenly he felt sick. அவருக்கு தெய்வீக சுகத்துல நிக்கணும்னு ஆசை. He wanted to stand for divine healing. கொஞ்ச நாள் வீட்ல தெய்வீக சுகத்துல நின்னு பார்த்தார். He stood there for some time in his house. முடியலன்ன உடனே திருப்பி சர்ச்சில வந்து படுத்துட்டார். But when he could not, he came to the church. அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்க கொஞ்ச நாள் அவர் ஏதோ சிக்குன்னு விட்டுட்டாங்க. People of his office, because he was sick, they left him. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது இவர் மருந்து எடுக்காம சர்ச்சில கிடக்குறாரு. But after few days, they came to know he had no medication. எந்த முன்னேற்றமும் இல்ல. No improvement at all. கடைசில அவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. Finally, they all came to the church. அப்போ அங்க இருந்த பாஸ்டர் சொன்னாரு. Then the pastor said,
அவங்க கூப்பிடுறனாலும் சரி இல்ல உன் மனப்பூர்வமா இருந்தாலும் சரி, நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. நீ சர்ச்சில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரிலாம் யோசிக்காத. உன் மனசு எப்படி சொல்லுதோ உன் விருப்பப்படி நீ என்னனாலும் செய்யலாம். You don't think you are held up in the church, but according to your wish and desire, or if they want you to take for treatment, you can go. ஆனா உலகம் என்ன பேசினது? But what did the world say? அநியாயமா செத்து போறான். See, he is unjustly ரெண்டு killed. வாலிப பிள்ளைங்க, 2 young daughters. லைஃப் என்ன ஆக போதோ, And don't know what is going to the அந்த life. சகோதரி சின்ன வயசு, And that sister, young sister. இப்படிலாம் எல்லாரும் பேசினாங்க. And the barely people told us. அப்ப அந்த கூட வேலை பார்த்தவங்க எல்லாரும் அவருக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. Now all the co-employees, they gave him the pressure. அவர் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாரு. He said, I will be healed. சத்தியத்துல நின்னாரு. He stood for the truth. 2-3 நாள்ல இறந்துட்டார். Within 2 or 3 days passed எல்லாரும் away. சொன்னாங்க அநியாயமா போச்சு வாழ்க்கை. Everyone said, see, he lost his நல்ல life. போஸ்டிங், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் டாப்புக்கு வந்திருப்பாரு. இந்த பிள்ளைங்க எல்லாம் வெல் செட்டில் ஆயிருக்கு. Good posting, within few days he will be lifted up high and his daughters will have a ஆனா life நடந்தது என்ன? settlement. But what அந்த God, ரெண்டு பிள்ளைகளையும் அருமையா கர்த்தர் செட்டில் பண்ணாரு. the Lord settled the 2 daughters அவர் well. இருந்தா செட்டில் பண்றதை விட டபுள் மடங்கா கர்த்தர் செஞ்சார். More than when he would be present. அதுதான் தேவனுடைய பராமரிப்பு. That is the nourishment of God. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே கையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உங்க அண்ணன் தம்பி எல்லாம் சிரிச்சிட்டு போற மாதிரியோ இல்ல கதவை இழுத்து மூடுற மாதிரியோ நடத்த மாட்டார். Therefore, as you think, God will not lead you so that others may spectate and laugh at you. உன்னுடைய பராமரிப்புக்காக பரலோகத்தின் கதவு திறக்கப்பட்டே இருக்கும். Heaven's door will be open for your nourishment. அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாகவே இருக்கும். His eyes will be set on you. எந்த நிமிஷமும் அவருடைய செவிகள் உனக்காக கவனித்துக் கொண்டே இருக்கும். His ears will be attentive to you. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 27:3. இங்கே பவுல் சிறைச்சாலையிலே கிடக்கிறான். Here Saint Paul was in a prison. யாரும் வந்து அவனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. In a situation none could visit him. சிறைச்சாலையில என்ன பராமரிப்பு இருக்கும்? What visitation in the ஆனா இந்த prison? இடத்திலும் கர்த்தர் ஒரு பராமரிப்பை ஏற்படுத்தினார். But here the Lord appointed a comfort to him. ஒரு ஆள் கண்களில் தயவு கிடைக்க வைத்தார். Found favor in the eyes of a man. மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படைமடிக்கு உத்தரவு கொடுத்தான். And the next day we touched at Sidon, and Julius courteously entreated Paul and gave him liberty to go unto his friends to refresh himself. எப்படி இருக்கும்? இங்கே பவுலுக்கு பராமரிப்பே இல்ல. ஜெயில்ல என்ன பராமரிப்பு இருக்கும்? Paul was in the prison with no comfort. ஜெயில்ல வந்து பராமரிப்பு வந்து கேட்க முடியாது. வீடு கிடையாது. He can ask for no nourishment in the prison. ஆனா அந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஏற்பாடு பண்ணாரு. உன் சிநேகிதரிடத்தில் போய் உன்னை நான் பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். But here the Lord appointed a person to nourish and cherish him. அந்த இடத்துலயும் கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். Even there they opened a way. உன்னத பாட்டு 5 அதிகாரம் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது Song of Songs 5:16. அவரே என் சிநேகிதர். He is my lover. கர்த்தர் வந்து உன் ஃப்ரெண்ட் மாதிரி உன்ட உட்கார்ந்து பேசுவார். Yes, the Lord will speak to you like a friend. உன்னை விசாரிப்பாரு. He will visit you. உன் கூட பட்சமா பேசுவார். He will speak in comforting you. எத்தனையோ இடத்துல தேவதூதர்கள் நம்முடைய ஊழியர்களுக்கு பணிவிடை செய்தது எத்தனையோ சாட்சிகள் இருக்கு. Yes, there are many testimonies in which the angels have ministered to the people of God. பாஸ்டர் யானஸ்ட் அவர்கள் ஒரு நாள் ரூம்ல இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக்ல அப்படி மயங்கி விழுந்துட்டார். Once when Pastor Ernest was in his room, he had been unconscious in his heart attack. ஆனா திருப்பி கொஞ்சம் சுயநினைவு வந்த மாதிரி இருந்துச்சு. Suddenly he got a little consciousness. பார்த்தா ஒரு ஆள் அவரை அழகா தூக்கி And there was a man who beautifully lifted him அவளை கொண்டு போய் கட்டில வச்சு and kept him on the bed அவர் Dress எல்லாம் அழகா மாத்தி and changed his garments அழகான Dress எல்லாம் திருப்பி போட்டு and gave him beautiful garments இவரை படுக்க வச்சு and then made him lie down. இவருக்கு கை கால் எல்லாம் பிடிச்சு நல்லா ஹெல்ப் பண்ணி Then helped him to refresh himself. மறுபடியும் நெஞ்செல்லாம் அழுத்தி அந்த பிரீத்திங் நார்மலுக்கு கொண்டு வந்து Massaged his chest that he may have normal breathing அப்படியே தூங்க வச்சுட்டு போயிட்டார். and finally made him sleep. இவருக்கு எல்லாம் நடந்தது தெரியுது. He knew all that happened. ஆனா அறிவு சொல்லுது யாரோ ஒரு ஊழியக்காரன் நமக்கு என்ன செய்றா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு யாரோ ஒரு ஆளை வச்சு கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கார். But his wisdom, his knowledge said, some servant of God is helping me. மணி நேரங்கள்லாம் முடிஞ்ச பிறகு கடைசில அவர் எழும்பி தெளிவாயிட்டார். When he finally came to himself, எழும்பி பார்த்தா ரூம் உள்ளதான் நெஞ்சிருக்கு. இவர் எப்போ முதல்ல மயங்கிறதுக்கு முன்னால இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னால அவர் உள்ள ரூமை பூட்டி இருந்தாரோ அதே மாதிரி தான் நெஞ்சிருக்கு. பூட்டி தான் இருக்கு. saw that the door was locked inside. அப்ப உள்ள யார் வந்தது? Then who was there inside? தெய்வம் தான் தன்னுடைய தூதர்களை வச்சு அழகா தூக்கி தன்னுடைய தாசன் அல்லவா அதனால எல்லா பணிவிடையும் செஞ்சு வச்சு. It is God who nourished and ministered unto him with his angels. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு இப்படி ஆண்டவர் தான் ஒரு சிநேகிதர், அவர் தான் உன்னை பராமரிப்பார்.
Today, let God himself be our nourisher, the cherisher of our life. இப்ப உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடன் பட்டுட்டீங்கன்னா போனே எடுக்க மாட்டான். Friends of today, if you are debted, they will not lift the phone. என்னடா இவன் போன் போட்டா இப்ப காசு கட்டுவான்னு சொல்லிட்டு போனே எடுக்க மாட்டான். If you take the phone, he'll ask for money, therefore they'll not take it. என் ஃப்ரெண்ட் இல்ல அண்ணன் தம்பியே எடுக்க மாட்டானே. Even our own siblings will not do that. ஏன் இன்னைக்கு உள்ள உலகம் அப்படி இருக்கு? Why? Because today's world is that. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கறோம்? How many of us are like that? பராமரிப்புன்னு சொன்னா அதனுடைய அடுத்த பகுதி என்ன? What is the next part of nourishment? தேவனுடைய பராமரிப்புன்னா என்ன? God's nourishment. உனக்கு ஆறுதல் சொல்லி தீமையை நன்மையாய் மாற்றி பராமரிப்பார். God will change your evil to good and will nourish you. உனக்கு தேவையான சாப்பாடு வசதிகள் கொடுத்து உன்னை பராமரிப்பார். He will nourish you with your sustenance and foodstuff. நீ சுத்திகரிக்கப்படும் பொழுது உனக்கு பராமரிப்பு கிடைக்கிறது. When you sanctify yourself, you will get the nourishment of God. நீ பாவியா இருந்த பொழுது உன்னை கண்டுபிடித்து இழுத்து கொண்டு வந்து சபையில வச்சு பராமரிக்கிறார். You who were a sinner, the Lord drags you to the church and then nourishes you. ஒரு பராமரிப்புல முக்கியமா கிடைப்பது இன்னொன்னு இருக்கிறது. Another thing we receive from the nourishment. அப்போஸ்தலர் 24:3. Acts 24:3. கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். We accept it always and in all places, most noble Felix, with all thankfulness, notwithstanding that I be not further tedious unto thee, I pray thee that thou wouldest hear us of the clemency of few words. ஆண்டவருடைய பராமரிப்பில மிகுந்த சமாதானம். There is great peace in the providence of God. ஆண்டவருடைய பராமரிப்பில உனக்கு சௌக்கியம், ஆரோக்கியம். Health and cure in under God's sustenance. ஆண்டவருடைய பராமரிப்பில் சிறந்த நன்மைகள் உனக்கு கிடைக்கும். And best goodness from God's nourishment. பேலிக்ஸுடைய பராமரிப்பில் இந்த மூணும் கிடைத்ததாக அந்த ஜனங்கள் சொன்னார். We see the people saying they received these three under Felix nourishment. பேலிக்ஸ்னு சொன்னா பாக்கியம் உள்ளவன் அர்த்தம். Felix means blessed. ஆண்டவர் பாக்கியம் உள்ளவர். அவருடைய பராமரிப்பில் நீ இருந்தீன்னா உன் குடும்பத்துல சமாதானம். If you are under God's nourishment, you will have quietness in your family. இன்னைக்கு பாருங்க எப்ப பார்த்தாலும் வீட்ல சண்டை தான். See, always quarrel in today's family. சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சுனா வார் டிக்ளேர் ஆயிடும். Evening 5 o'clock the war will be declared. காலையில 8 மணிக்கு வார் முடிவுக்கு வந்துரும். ஏன்னா எல்லாம் பிச்சிட்டு வெளிய வேலைக்கு போய் தான் ஆகணும். Comes to an end at morning 8 o'clock because everyone goes சாயங்காலம் வந்துக்கறேன். Again in the evening. திருப்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு It starts. வான்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. And then it will go all the way. இப்படி இல்ல. கர்த்தருடைய பராமரிப்பு உன் குடும்பத்துல இருந்துச்சுனா மிகுந்த சமாதானம் இருக்கும். If there be the nourishment of God, you will have great quietness. வாக்குவாதம் இருக்காது. No argument. கசப்புகள் இருக்காது. No bitterness. ஒரு இடத்துல ஒரு ஆள் சாட்சி சொன்னாங்க. One person testified. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. I was really surprised. ஒரு ஐயா செத்ததுக்கு பையன் ஃபாரின்ல இருந்து வந்து சாட்சி சொன்னான். The son from foreign country came and testified for his father's death. நான் வந்து ஒரு 30-35 வருஷம் பிறந்ததுல இருந்து வீட்ல இருந்திருக்கேன். 30 to 35 years I have been in my home. அதுக்கு பிறகு நான் வெளிநாடு போயிட்டு அடிக்கடி வருவேன். After that I went to foreign country. நான் வீட்ல இருந்து பிறந்ததுல இருந்தும் வெளிய போயிட்டு வந்ததுல இருந்தும் ஒரு நாள் கூட எங்க அம்மா அப்பா சண்டை போட்டதாகவோ வாக்குவாதம் பண்ணதாகவோ கத்துனதாகவோ பார்த்ததே கிடையாது. As long as I was at home and after that I visited my home, I had never seen my father and mother quarreling or arguing. எங்க அம்மா கத்துறது டாமினேட் பண்றது, எங்க அப்பா பதிலுக்கு கத்துறது, இல்ல எங்க அப்பா அப்படி மிலிட்டரி மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஒண்ணுமே கிடையாது. எங்க வீட்ல அப்படி ஒரு பழக்கமே எங்களுக்கு கேட்டதும் இல்ல கிடைச்சதும் கிடையாது. We had no habit of my father being like a military man or my mother dominating anything. தேவனுடைய பராமரிப்பில் உள்ள வீடு. This is the beauty in God's nourishment. அங்க என்ன இருக்கும்? What will be there? என்ன இருக்கும்? மிகுந்த சமாதானம். Great peace or quietness. அதுதான் தேவனுடைய பராமரிப்பு. That is God's nourishment. அந்த பராமரிப்பு உனக்கு இல்லன்னு சொன்னா நீ வீட்ல அடிச்சுக்கலாம். If you do not have that, you will quarrel at your homes. ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை பிடிச்சு நான் கோயிலுக்கு வான்னு சொன்னாங்க, வரவே மாட்டேன்னு ஒரு தள்ளிட்டான். அது போய் டேபிள்ல மூட்டி பெரிய தையல் வருவிசியா. A brother said, even if I call my wife to the church, she is not coming. He dashed and finally she dashed on a table. நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். I asked what is the problem. அப்ப நான் பிரதர். Then the brother said, அவர் சொன்னார், பிரதர் நான் சுவிசேஷம் சொல்லி எத்தனையோ பேர் சபைக்கு வந்துட்டான், இவ்வளவு கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா, இத்தனையோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு அது போய் அங்க போய் டேபிள்ல போய் நான் சொன்னேன், நீ இருக்கிற ஜெய்ஜாண்டிக்கு அவளை பிடிச்சி தள்ளினா இப்ப என்னாச்சு, ஒரு 5 தையல். நான் சொன்னேன் தப்பு, இங்கதான் நீ தோற்று போயிட்ட வாழ்க்கையில.
I declare the gospel and many have come to the truth, but my wife is not hearing me, so I pushed her and finally she dashed and was injured. ரட்சிப்பு தேவனுடையது. Salvation is God's. சிலுவையிலிருந்து ரட்சிப்பு வராம நீ தள்ளி விட்டதனால ரட்சிப்பு என்ன செய்யாது, மண்டதான் உடையும், ரட்சிப்பு வராது. Salvation should come from the cross and not because you pulled them or pushed இன்னைக்கு them. நம்முடைய நிலவரம் என்ன? What is your state today? ஒரு பராமரிப்பு இருந்தா மிகுந்த சமாதானம், இரண்டாவது சௌக்கியம், சுகம் உண்டாகும். If there is nourishment from God, you will have great quietness and then health. கர்த்தருடைய பராமரிப்பில் இருக்கிற ஒரு விசுவாசி ஊழியக்காரன் கர்த்தருடைய தழும்புகளால் குணமாவான். A believer, servant of God under God's nourishment will be healed by God's stripes. உன்னுடைய வியாதி பலவீனம் உன்னை விட்டு நீங்கும். Your weakness and sickness will go away. ஏனென்றால் அவருடைய பராமரிப்பில் இருந்தால் உனக்கு வியாதி வந்தாலும் சுகமாயிடும். Even you are under his nourishment, even if you fall sick, you will be healed. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை நான் உனக்கு வரப்பண்ணேன், I'll put upon ஆனாலும் நான் உன் பரியாகிய கர்த்தர். I'll put upon you none of the diseases which I brought upon the Egyptians, but I am the Lord that healeth you. மூன்றாவது கர்த்தருடைய பராமரிப்பில் உனக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கும். Thirdly, great goodness in God's providence. பைபிள் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனா இங்கே சொல்லிருக்கு சிறந்த நன்மைகள் உனக்கு கிடைக்கும். When you are under God's nourishment, you get the best goodness. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பராமரிப்பை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this nourishment? இனிமே இந்த வயசானவங்க, பிள்ளை இல்லாதவங்க, புருஷன் போயிட்டாரு, மனைவி இறந்துட்டா, இப்படிப்பட்ட ஆளுங்க யாருமே ஐயோ பராமரிக்கலன்னு சொல்லாத. உனக்கு அருமையா உன்னை அப்படி ராஜகுமாரனை போல பராமரிக்கிற ஒரு கர்த்தரை நான் உங்களுக்கு சொல்றேன். Today the ones who are sick, who are childless, who have lost their near and dear ones, don't feel that you are forsaken, but you will have the best nourishment from God. அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, தேவன் உன்னோடு இருக்கிறார். Don't think these people have departed from me, but God is with you. உனக்கு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. The Lord is speaking to you. இனி எப்படி பராமரிக்கப்படுவோம்? How shall I be nourished? அதெல்லாம் தேவன் பாத்துக்குவாரு. God will look at it. அவருடைய பெயர் பராமரிக்கும் தேவன். His name is a God who nourishes. ஜீவனை தந்ததுமல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. He hath granted me life and favor, and his nourishment hath preserved my spirit. உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. You have great quietness. கர்த்தர் உனக்கு சௌக்கியத்தை அனுபவிக்க அருள் செய்வார். God will help you to enjoy the health and cure. எல்லாரும் கைவிட்டாங்கன்னா உன்னை அழகா மெத்த போட்டு கர்த்தர் பராமரிப்பார். Even if all have forsaken you, God will give you the bed and nourish you. நம்ம செஞ்ச தப்புக்கு ஏதாவது விட்டுருவாரோன்னு நினைக்காத. அவர் மன்னிக்கிற தயை பெருத்த கர்த்தர். Because of your mistakes, don't think God will forsake you, but he is a God with favor. இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யோசேப்பு பராமரித்தான், பர்சிலாய் பராமரித்தான், சிநேகிதர் பராமரித்தார், சமாரியன் பராமரித்தான், ஒரு விதவை பராமரித்தாள். இப்படித்தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் எதுக்கு? ஒரு சாதாரண மனுஷன், ஒரு விதவை, ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன், இவங்க பராமரிக்கும் பொழுது தேவன் உன்னை பராமரிக்க மாட்டாரா? அவைகளை காட்டிலும் தேவன் விசேஷித்தவர் அல்லவா? In all these situations we see how people were nourished up in various situations, but God who had fed them all, will he not have a greater concern over you? கடைசியாக தேவனுடைய பராமரிப்பு எப்படிப்பட்டது? Finally, how is God's nourishment? ஆதியாகமம் Genesis 45 chapter 45 10-11 verses 10 and 11. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். And thou shalt dwell in the land of Goshen, and thou shalt be near unto me, thou and thy children and thy children's children and thy flocks and thy herds and all that thou hast, and there will I nourish thee, for yet there are 5 years of famine, lest thou and thy household and all that thou hast come to poverty. இங்கே உள்ள பராமரிப்பை நீங்கள் பாருங்கள். The nourishment here. 3 காரியத்தை அவன் சொல்லுகிறான். 3 things said. அவனுடைய பராமரிப்பின் தன்மை வார்த்தை என்ன? The attribute of his nourishment. ஒன்று, கோசேனில் நான் வைத்து உங்களை பராமரிப்பேன். 1, I will keep you in Goshen and nourish you. இரண்டாவது, வறுமை வராதபடி பராமரிப்பேன். 2, I will nourish thee from famine. மூன்றாவது, என் அருகில் வைத்து என் சமீபத்தில் இருந்து நான் உன்னை பராமரிப்பேன். 3, I will keep you beside me and then I will nourish you. யாக்கோபு எகிப்துக்கு போக பயப்படுறான். Yes, Jacob was afraid to go to Egypt. இப்ப கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. The Lord is speaking to him. ஆனா அதுக்கு முன்னாலேயே அவங்க பையன் சொல்லி விடுறாரு. But even before that he asked him to ஒன்று, வறுமை வராதபடி நான் உன்னை பராமரிப்பேன். as to how I will nourish thee from famine.
இது தேவனுடைய பராமரிப்புல உள்ள ஒரு முக்கியமான பகுதி. This is one of the important qualification of God's nourishment. இரண்டாவது கோசேனில் வைத்து நான் உன்னை பராமரிப்பேன். Secondly, I will keep you in Goshen and மூணாவது Palish. யோசேப்பாகிய என் பக்கத்துல வச்சு உன்னை நான் பராமரிப்பேன். Thirdly, I will keep you near me, Joseph, and nourish you. இந்த வார்த்தை கேட்ட உடனே யாக்கோபு கொஞ்சம் அப்படி திகைச்சான். When Jacob heard these words, he was little vexed. கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? But you know what the Lord told him? ஆதியாகமம் 46ல Genesis 46. கர்த்தர் சொன்னார் நீ எகிப்துக்கு போக பயப்படாத. The Lord said, fear not to go down to Egypt. அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். All what he said is true. 46:4 46:4. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். I will go down with thee into Egypt, and I will also surely bring thee up again, and Joseph shall put his hand upon thine eyes. முதலாவது ஒரு மனுஷனுக்கு தெய்வம் பராமரிக்கிறார்னு சொன்னா வறுமை வராது. If a man is nourished by God, first of all, no famine. அதான் ரொம்ப முக்கியமானது. That's very important. வறுமை பிசாசினுடைய ஒரு ஆயுதம். Famine is a weapon of the devil. பைபிள்ல சொல்லி இருக்கிறது. The Bible says, வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வருமா. famine will come like an armor bearer. எப்படி இருக்கும்? வறுமை ஒரு ஆயுதம் அணிந்த ஒரு போர் வீரனை மாதிரி உன்னால நீ He வாசிக்க. will come like an armed man. ஒரு தேவனுடைய பிள்ளையை இந்த வறுமை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை பாருங்க. See how this famine meets a man of God. வறுமை வரும் பொழுது ஒரு மனுஷன் தோத்துறான். When it comes, a man fails. தெரியுமா அந்த வசனம்? வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல நிக்கும், உன் கதவை தட்டும், உன்கிட்ட போராடும், உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும், உனக்குள்ள இல்லாததெல்லாம் இருக்கிறதெல்லாம் நஷ்டப்படுத்திடும். நீதிமொழிகள் 24:34. 24:34. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். எப்படி இருக்கும் நீங்க படிச்சு பாருங்க. See how the it is. ஆனா இந்த இடத்துல தெய்வம் சொல்றாரு யோசேப்பு மூலமா யாக்கோபுக்கு சொல்ற வார்த்தை, உன்னை வறுமை வராதபடி நான் உன்னை பராமரிப்பேன். But here the Lord says, I will nourish you from famine. நல்லா புரிஞ்சுக்கங்க. Understand well. நீங்க பிசினஸ்ல தோக்கவே கூடாது. You should never fail in your business. திரும்பவும் சொல்றேன். Again. எல்லாரும் தோப்பான், நீ தோக்க கூடாது. All may fail, but you should never. ஏன்னா நீ முத்திரையிடப்பட்டவன். Because you are sealed. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Anointed. நீ மீட்கப்பட்டவன். Redeemed. வாக்குத்தத்தம் பெற்றவன். God the promise. நீ தோத்துட்டேன்னா உன் ஃபால்ட் தான். If you fail, then it is your fault. முழங்கால்ல போட்டு நின்னு ஜெயிச்சிரணும். You should be on your knees and prevail. நீ விடக்கூடாது. Never leave it. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு முழங்கால்ல நில்லு. I will not let thee go except thou bless me. சும்மா 2 நிமிஷம் ஜெபம், ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய ஜெபம், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ போடணும். சாரிபாத்னா சுத்திகரிக்கணும். நீ உட்கார்ந்து முழங்கால் போட்டீன்னா ஜெயிப்பாய். You should be on your knees and you should sanctify like Zarephath. பயங்கர பஞ்சம். Terrible famine. ஜனங்கள் தங்களுடைய சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. People sold their properties. எல்லா நிலமும் யாக்கோபு யோசேப்பினுடையதா பார்வோனுடையதா மாறிவிட்டது. All the lands became Pharaoh's. ஒண்ணுமே கிடையாது. Not one spare. அவ்வளவு பெரிய வறுமையின் மத்தியில இவன் சொல்றான், வறுமை வராதபடி நான் உம்மை என்ன செய்வேன்? பராமரிப்பேன். Amid such a great famine, he said, I will nourish you that you may not come to poverty. நம்ம ஆளுங்க கடன் கஷ்டம் அப்படி சொல்லவே கூடாது. ஏன்? அப்ப இல்ல இருக்கிறத சொல்லக்கூடாது. இருக்கிறதெல்லாம் சீக்கிரமா அட. Our people should never say about debts and other difficulties, soon close up your debts. வறுமையை வீட்டுக்குள்ளேயே படுக்க வச்சுக்காத. வறுமையை வீட்டுக்குள்ளேயே படுக்க வைக்காத. Don't make poverty lie in your house. வறுமையை எதிர்த்து நின்னு போராடி ஜெயிக்கணும். அது ஆயுதம் அணிந்த ஒரு வல்லமை. அதை நீ அடிக்கணும். It is an armed man, stand against it and fight. தரித்திரத்தை நஷ்டத்தெல்லாம் விட்டுட்டீனா உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். And if you leave poverty and other poverties, then it will make you nothing. தேவனுடைய பராமரிப்பில் வறுமை இல்லை. There is no poverty in the nourishment of God. வனாந்தரத்துல போன தாவீதுக்கு வறுமை இருந்துச்சா? David who went to the wilderness, was he மெத்தையும் poverty? தேனும் வெண்ணையும் கொடுத்து கர்த்தர் பராமரிக்கலையா? Did not God nourish him? பஞ்சத்துல கிடந்ததான எலியாவை தேவன் பராமரிக்கலையா? Did not God nourish Elijah in famine? எகிப்தில மாட்டிக்கிட்டதான அந்த யாக்கோபின் சகோதரர்களை தெய்வம் பராமரிக்கலையா? Did not God nourish Joseph's brethren there? காயப்பட்டு குற்றுயிராய் கிடந்த அந்த மனுஷனை கர்த்தர் பராமரிக்கலையா? Did not God nourish the man half dead? அதனால வறுமை வராதபடி பராமரிப்பது தேவனுடைய ஒரு பகுதி. Yes, God's part is to nourish you without poverty. இரண்டாவது கோசேன்.
to Goshen. கோசேனில் வைத்து பராமரிப்பேன். He will nourish you in Goshen. கோசேன் என்பது சூரிய வெளிச்சத்தை காண்பிக்கிறது. Goshen means sunlight. அது எதை காண்பிக்கிறது? What does it show? உன்னை பக்குவப்படுத்துவது. To make you mature. கர்த்தர் பராமரித்தல்ல உனக்கு பக்குவம் உண்டாகும், மெச்சூரிட்டி ஆவாய். Yes, God will make you matured when he nourishes you. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு அநேகருக்கு மெச்சூரிட்டி இல்ல. Many of our believers have no maturity. ஒரு அம்மா வந்து தான் வீட்ல வேலைக்கு வந்த பொண்ணை போய் என் கோயிலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துச்சு. A mother called her servant, her maid, and say, "Come to my church." அது 2 வாரம் வந்துச்சு. இவங்க சொன்னதுக்கு மரியாதைக்காக எஜமானி அம்மா சொல்றாங்களேன்னு 2 வாரம் வந்துச்சு. Just for the respect she came for 2 weeks. 3வது வாரம் நீ என் கூட வருவதா இருந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாதான் நீ என் கோயிலுக்கு வரவே. 3rd week she said, "If you come with white and white only, then I'll take you to the church." இந்துல இருக்கு, புருஷன் இருக்கான். ஏமா என் புருஷன் சாகலம்மா, நீ என்ன அதுக்குள்ள வெள்ளை கட்ட சொல்றேன்னு. She said, "My husband is not dead. Why do you ask me to wear white?" அப்ப நீ என் கூட வராத, என் வீட்ல வேலை கிடையாது. Then don't come and come to my house. இவங்க ஆத்துமாவை ரட்சிக்கறாங்களா, நீ கொல்ற ஆத்துமாவை நரகத்துக்கு துரத்தி விடுற. You are only killing the soul and casting them to the lake. சரி, அவ போய்ட்டா வேலைய விட்டு. And she went away. அடுத்த ஆள் வந்துச்சு. The next person நீ came. அடுத்த ஆளுக்கு ஒரு 4 வாரம் கோயிலுக்கு இழுத்துட்டே வந்துச்சு. And again 4 weeks she came to the church. புரிஞ்சுக்கிச்சு, இப்ப வெள்ளை கட்ட சொன்னா கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு நீ நகைய கலத்தினாதான் என் கூட கோயிலுக்கு வரணும். You remove the jewels, then you should come to me. Then come with me. யாரோ சொல்லிருக்காங்க, நீ ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள வந்து சபையில ஸ்டாண்ட் பண்ண வச்சு ஞானசானம் எடுக்க வச்சிட்டீங்கன்னா உனக்கு பரலோகத்துல ஒரு முத்து கிடைக்கும். அதனால இப்ப இவ போட்டிருக்கிற முத்தை இவ கலத்த சொல்றா. Because somebody said, if you bring souls to the church, you will have pearls in heaven. Therefore, they ask others to remove it. நீயே ஒரு அரவக்காடு, நீயே மத்தவனை போய் திருத்ததுக்கு பாக்குற. You yourself is a half boiled. Why do you want to set right others? மெச்சூரிட்டியே ஆகாத பல பாதி விசுவாசி இருக்கிறாங்க. There are half believers who are not matured at all. தேவனுடைய பராமரிப்பில் சூரியன் என்ன செய்யும்? கனியை என்ன செய்யும்? அருமையாய் பக்குவப்படும். அந்த காயை அந்த பக்குவப்படுத்த வேண்டிய சக்தி சூரியனுக்குள்ள இருக்குன்னு பைபிள் சொல்லுது. In the nourishment of God is the sunlight. The sun ripens the fruit in a beautiful manner. ஆதியாகமம் 49:26 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா Genesis 49:26. உன் தகப்பனுடைய இல்ல ஒரு நிமிஷம். ஆதியாகமம் உபாகமம் 33:14. Deuteronomy 33:14. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சூரியனுடைய சக்தி என்னன்னா தேவனுடைய பராமரிப்புல இயேசு ஒரு நீதியின் சூரியன். அவருடைய பராமரிப்புல நீ இருந்தினா அருமையா உனக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பக்குவம், அப்படி நீ காயா இருக்கிற ஆளு அப்படியே அழகா கனியாய் மாறுவாய். Jesus is the son of righteousness, then you who are raw, the Lord will make you a fruit. ரஃப்பா இருக்கிற நீ சாஃப்ட்டா மாறிடுவ. You who are rough will become soft. ஷார்ட் டெம்பரா இருக்கிறவன் அப்படி சாந்தமா மாறிடுவ. You who are short tempered will become meek. இதுதான் இந்த சூரியனுடைய பராமரிப்பு. This is the nourishment of the sunlight. நமக்கு சூரியனுக்கு வெளிச்சத்துல போனோம்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ பயங்கர வெயில் அடிக்குது, வெக்க அடிக்குது, வேர்க்குதுமோ. ஆனா தேவன் இதுக்குள்ள எதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு? கனிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு, பக்குவப்படுத்துறாரு. We turn away from the sunlight because it is warm, but God beautifully makes up the fruit. நான் கோசேனில் வைத்து உன்னை பராமரிப்பேன் அப்படினு சொன்னா உன் சுபாவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துவேன். கிறிஸ்துவின் பூரணத்துக்கு ஏத்தவண்ணமாய் நான் பக்குவப்படுத்துவேன். I will nourish you in Goshen. It means I will make you matured so that I will ripen or perfect you. மூன்றாவதாக என் அருகில் வைத்து நான் உன்னை பராமரிப்பேன். I will nourish you keeping you near me. அது என்ன அருகில் வைத்து? What is that being near? யோசேப்புனா என்ன? What is Joseph? பரிசுத்தம், holiness. ஆண்டவருடைய பராமரிப்புனா பரிசுத்தத்தின் பக்கத்துல வச்சு உன்னை அழகா பராமரிப்பார். God nourishes you keeping you beside purity. அப்படி நீ பராமரிக்க ஒப்பு கொடுத்து நீ வந்தால், if you surrender for that nourishment, ஆண்டவர் சொல்றார் இந்த யோசேப்பு உன் கண்களை மூடுவான். The Lord says Joseph shall close your eyes. பரிசுத்த சபையில பரிசுத்தவான்கள் மத்தியில பரிசுத்தத்துல வச்சு பக்கத்துல வச்சு கர்த்தர் உன்னை பராமரிச்சா பரிசுத்தம் உன் கண்களை மூடும், உன் ஓட்டம் பரிசுத்தமாய் முடியும். If the Lord nourishes you beside purity or holiness, you will end up your race in holiness. இதுதான் யோசேப்பின் பராமரிப்பு. This is Joseph's nourishment. நீங்க பாருங்க, அவன் சொல்றான் வறுமை வராதபடிக்கு நான் உம்மை பராமரிக்கிறேன். I will keep you from poverty. பயப்படாதீங்க, நான் கோசேன்ல என் பக்கத்துல உன்னை வச்சுக்கிறேன். I will keep
keep you near me in Goshen. கர்த்தருடைய பராமரிப்பில் இருந்தா எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை. See what a beautiful life under God's nourishment. உனக்கு வறுமை வராது. You will have no poverty. கர்த்தர் உன்னை பக்குவப்படுத்துவார். The Lord will make you உன்னை mature. பரிசுத்தத்தின் பக்கத்துல வச்சுக்கொள்வார். The Lord will keep you beside purity. அந்த பரிசுத்தமே உன்னை கண்களை மூடும். Holiness will shut your eyes. இதுதான் தேவனுடைய பராமரிப்பு. This is God's nourishment. உன்னை பராமரிக்கும் தேவன் என்று சொன்னால் அவர் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்துறாருன்னு பாருங்க. See in what all ways God nourishes you. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. அந்த பராமரிப்புல உள்ள ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். Every aspect of God's nourishment is marvelous. உன்னுடைய ஆவியை காப்பாற்றுகிறார். He preserves your spirit. நீ எவ்வளவு பின்மாற்றத்தில் இருந்தாலும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பராமரிக்கிறார். உனக்கு ஆறுதல் சொல்லுகிறார். பட்சமா ஒவ்வொரு கூட்டத்திலே வரும்பொழுது உன் பட்சமா பேசுறாரு. Though in backsliding, he comforts you and your family and speaks in favor with you. ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் உன்னை பராமரிக்கிறாரு. He nourishes you in lacking. இந்த பராமரிப்பை சிலர் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. Some deny this nourishment. 2 சாமுவேல்ல நாம் பார்க்கும் பொழுது 2 Samuel 19ஆம் அதிகாரம் chapter 19 33ஆம் வசனத்துல verse 33. தன்னை பராமரித்து வந்ததான பர்சிலாயை தாவீது சொல்றான், நீ ஏன்ட்ட வா, நான் உன்னை பராமரிக்கிறேன். David sent unto Barzillai who nourished him saying, நீ எருசலேமுக்கு வா, நான் உன்னை பராமரிப்பேன். Come unto Jerusalem and I will feed thee. ஆனா அந்த வயசான ஆளு வயசுதான் கூடிடுச்சே தவிர மத்தவங்கள பராமரிக்கிற தன்மை இருந்துச்சு தவிர இந்த பராமரிப்புக்கு அவன் ஒப்பு கொடுக்காம திரும்பி போய் விட்டான். But that old man, he only nourished others but did not surrender for this nourishment. கர்த்தர் என்னை பராமரிக்கணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க. God should nourish me. Lift up your hands. என்னை மட்டுமல்ல, Not only me. அங்க வசனம் அழகா சொல்லுகிறது, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் நான் பராமரிப்பேன். I will nourish you and your children and your generations. இந்த பராமரிப்பில் உள்ள ஆழங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். You have seen the depths of nourishment. ஆண்டவரே, என் ஓட்டம் முடிகிற வரைக்கும் நான் உம்முடைய பராமரிப்பில் இருந்து உம்முடைய கைகள் என் கண்களை மூடணும்னு சொல்றவங்க முழங்கால் போடுங்க. Those who say God should nourish me until the end of my race and I should be nourished and God should close my eyes, then be on your knees. தேவனுடைய பராமரிப்பில் நீயும் உன் பிள்ளைகளும் வந்துட்டீனா ஒரு பிரச்சனையும் இல்ல. If you and your children are under God's nourishment, no problem at all. கண்களை மூடுவோம். Close your eyes. முழங்கால் படிடுவோம். Be on your knees. நீ எதை பத்தியும் பயப்படாத. Don't be afraid of anything. என் பிள்ளை அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பயப்படாத. Don't think what would happen of your children. என் கடைசி காலம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயப்படாத. Don't see what will happen of your end. என்னை பராமரிக்க யார் இருக்கான்னு நீ துக்கப்படாத. Don't be grieved. Who is there to nourish me? தேவனே வந்து உன்னை அழகாக பராமரிப்பார். God himself will beautifully nourish you. அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் முழங்கால் போடுங்க. Those who have that hope, be on your knees. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில என்னை பராமரிக்கும் தெய்வத்தினிடத்துல என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய பிள்ளைகள், சந்ததிகள், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கையில கொடுக்கிறேன். Lord, right in this morning service, I yield myself, my children, my generation and all that I have for God's nourishment. கர்த்தர் அவ்வப்பொழுது உன்னோடு ஆறுதலோடு பேசுவார். Then and there God will speak to comfort கர்த்தர் you. உன்னிடத்தில் பட்சமாய் பேசுவார். God will speak in favor of எந்த you. பாதையில நடத்தினாலும் கவலைப்படாத. Whatever be the path, do not be அவர் வந்து afraid. உன் கண்ணீரை துடைப்பார். He will wipe your tears. தருத்தரன்னு பயப்படாத. Don't be worried கர்த்தர் about உன்னை செழிப்பாய் மாற்றுவார். God will make you prosperous. யாரும் விசாரிக்கலன்னு நினைக்காத. Don't think nobody is there அவரே to வந்து inquire. விசாரிப்பார். God will inquire of you. எல்லாரும் ஒதுங்கிட்டாங்கன்னு நினைக்காத. Don't think others have gone அங்கே ஒரு away. ஆளை கர்த்தர் வைப்பார். God will keep us as a person with him. உன்னை அருமையாய் பக்குவப்படுத்துவார். God will beautifully make you right. யோசேப்பின் அருகில் தெய்வத்தினுடைய பக்கத்துல வச்சு உன்னை பராமரிப்பார். He will nourish you beside God, the Joseph. பரிசுத்தமே உன் கண்களை மூடவும். Purity shall close your கர்த்தாவே, இந்த eyes. பராமரிப்பை வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். கர்த்தருடைய பராமரிப்பின் வல்லமை இப்பொழுதே இறங்கி உன்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரட்டும். Those who say I desire God's nourishment, lift up your right hand and may God bring you under his nourishment. எத்தனை பேருக்கு இந்த பராமரிப்பு வேணும்? How many desire this? இன்னைக்கு மட்டுமல்ல, Not only today, இன்று மட்டுமல்ல, not only for today, உன்னுடைய ஓட்டம் முடியும் வரை. until the end of your race. அது மாத்திரமல்ல, Not only that, ஒருவேளை இயேசு வருவரை இருந்தாலும் it may be until Jesus appears. உன்னை மட்டுமல்ல, Not only you, உன்னுடைய சந்ததியையும் கர்த்தர் பராமரிப்பார். even your children, God will nourish them. அவன் சொல்லுகிறான், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று ஆணையிடுகிறேன். He says, I swear that I will nourish you and your இந்த children. காலை வேளையிலே மகனே, மகளே, நான் உன்னை பராமரிப்பேன், என் பிள்ளையே, உன் சந்ததிகள், என் சந்ததிகள், நான் அவைகளை பராமரிப்பேன் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். This morning the Lord speaks, my son, my daughter, I will nourish you and your children. நீ தாழ்ச்சி அடைவதில்லை. You will not lack. நீ மனுஷனிடத்தில் கையேந்துவதில்லை. You will not beg.
மனுஷனுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed before man. யாக்கோபே, இனி உன் முகம் செத்து போவதில்லை. Oh Jacob, your face will not turn pale. நான் உன்னை பராமரிப்பேன். I will nourish you. என் பராமரிப்பு உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை காப்பாற்றும். My nourishment shall keep your spirit, soul என் and body. பக்கத்தில் வைத்து நான் உன்னை பராமரிப்பேன். I will nourish you, keeping you near me. இந்த உலகத்தின் பராமரிப்பு முடிந்தவுடனே மறுபடியும் என் பக்கத்திலேயே உன்னை சேர்த்துக் கொள்வேன். After this world I will gather you unto myself. என்னுடைய வருங்காலத்தை குறித்து பல காரியங்களை குறித்து எனக்குள்ள பல கேள்விகள் கொஞ்ச நாளாய், கொஞ்ச வருஷங்களாய், கொஞ்ச மாதங்களாய் என்னைய போட்டு உருட்டி எடுத்து கலக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. நம்ம எப்படி போவோம், எப்படி இருப்போம் இப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம லைஃப் இப்படியே போச்சுன்னா எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், பிற்காலம் எப்படி இருக்குங்கிற ஒரு தவிப்பு எனக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. கர்த்தர் உன்னோடு தான் பேசி இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் நீ தவித்துக் கொண்டிருக்கிற தவிப்பை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் என் அருகில் வைத்து உன்னை பராமரிப்பேன். எத்தனை பேருக்கு இந்த பராமரிப்பு தேவை? தேவன் அருகில் இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஹல்லேலூயா. நான் உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையின் அபிஷேகம் உன்னை அந்த பராமரிப்பின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதை இப்பொழுதே அபிஷேகத்தில் நீ உணரலாம். எனக்கு இந்த கடைசியா சொன்னது ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நான் அதை முதல்ல சொல்லாம கடைசியா சொன்னேன். உன்னை கோசேனில் வைத்து பராமரிப்பேன், என் அருகில் வைத்து பராமரிப்பேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை பக்குவப்படுத்துவேன், உன்னை என் பக்கத்திலேயே வைத்துக் கொள்வேன். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பராமரிப்பு தேவை? லைஃபை சரண்டர் பண்ணுங்க, நீங்க கொடுத்துருங்க. நீ உன் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண வேண்டாம், கர்த்தர் மெயின்டைன் பண்ணுவார், அழகா பராமரிப்பார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்த ஒருவரையும் தேவன் விட போறதில்ல. உன் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் விட போறதில்ல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் விட போறதில்ல. நீ எவ்வளவு தரந்தாழ்ந்த நிலவரத்தில் இருந்தாலும் சரி, யோசேப்பின் சகோதரர்களைப் போல நீ துரோகத்தில் சிக்கி கிடந்தாலும் சரி, இந்த கூட்டத்துக்கு நீ வந்தபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பராமரிப்புன்னு சொன்னா அதுல ஒரு பவர் இருக்கு. அதாவது கர்த்தர் உன்னைய பொறுப்பெடுத்துட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம், ஒரு தொடுதல். ஒரு கீழே விழுந்த பிள்ளைய ஒரு தகப்பன் தூக்கி விடுறது போல, சாக்கடைக்குள்ள இருக்கிறவனை தூக்கி எடுத்து சுத்தம் பண்றது போல, ஒரு சாப்பாடு இல்லாதவனுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கிறது போல, அதுதான் பராமரிப்பு. உடை இல்லாதவனுக்கு ஒரு உடைய கொடுக்கிறது தான் பராமரிப்பு. இப்போ ஒரு தொடுதல் தான் ஆண்டவர் நான் உன்னை பராமரிப்பேன் அத்தாட்சி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் பராமரிக்கும் தெய்வமாய் அவர் வெளிப்பட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய பராமரிப்பில் எவ்வளவு மேன்மைகள் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகத்தில் நம்மை பராமரிக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய அருகில் வைத்து பராமரிக்கும்படியாக நமக்குள்ள ஒரு பக்குவப்படுத்தும் வேலையை அவர் செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்கு மாத்திரமல்ல, மகிமையிலும் தன்னுடைய அருகில் வைத்து நம்மை பராமரிக்க அவர் வல்லவர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய பராமரிப்பில் இருக்கிறவர்களை சேர்க்க அவர் வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.